திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கோயில் அடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கோயில் அடைதல், திருக்கதவன் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். திருமூலர் திருமந்திரம் படிச்சு சிவாய். முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க, வந்தவாசி செண்பகல்யமாக. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடியிலே வணங்குகிறேன் ஐயா. 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை கோயில் சென்று அடைதல். வாங்க, பட்டம்மாள் வாங்க. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதசைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஏன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி, தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறக்க. வாங்க, தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே,
திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி ராணியம் அப்படி பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் வைப்புறு கண்ணிய மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மாலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. இப்பிறப்பறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறப்பறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அற்புதம். சிவபெருமானே சிவசிவா. திருச்சிட்டம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாகி கட்சி ஏகம்பன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருவருள் கருணையினாலே நாம் இப்போ 10ஆம் திருமுறை சந்திக்க இருக்கின்றோம். ஐயா அவர்கள் ஒரு நிகழ்வு வேள்விக்காக ஒரு இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். அவர் பொருட்டு இங்க நிகழ்ச்சி நம்ம தொடருவோம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். 419 நாள் ஐயா சொல்லிடுங்க ஐயா. அற்புதம் அற்புதம். இன்றைக்கு 219வது நாளாக நாம் 419 419 நாட்களாக அதான் யோசிக்கிறேன். என்னடா நம்ம ஒரு வருஷம் கடந்துட்டோமே. 419 நாட்களாக திருவருள் கருணையினாலும் சிந்திக்கிறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தாங்கிறதே அடியார்கள் தான். ஆமா. இன்னொரு விஷயம், யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம நிகழ்ச்சி நடத்துறது ஒரு முறையுமே வச்சிருக்கிறோம். அப்படி இல்லைன்னாலும் அன்பால நிகழ்ச்சியை தாங்கி 419 நாட்கள் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது திருவருள் கருணை தான் இல்லையா? உங்களுடைய ஆதரவு இல்லாம சாமியோட ஆதரவு, சாமி தான் தொண்டருள் ஒடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. தொண்டர்தம் உள்ள ஒடுங்கி இருக்கிறார். அதனால அவருடைய தொண்டர்களை பணிஞ்சாலே இறைவனுடைய திருவடியை பணிஞ்ச மாதிரி. அதனால்தான் அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி வணங்கின்னு ஏன் சொல்றேன்னா, வந்திருக்கிறவங்க எல்லாருமே சிவபெருமான் தான். சாமி தான் கொண்டாந்து உள்ள சேர்க்கிறாரு. இல்லைன்னா அந்த எண்ணம் வராது இல்லையா? எண்ணம் சொல் செயல். அது செயலுக்கு வரணும்னா எண்ணத்துல சாமி சிந்தையே கோயிலாக கொண்டாயின்னு சொல்றேன்ல. எந்தையே ஈசா சிந்தையே கோயிலாக கொண்டாயின்னு சொல்றேன்ல. அப்ப அந்த சிந்தையாக இருக்கிற இறைவன் தான் கொண்டாந்து 3 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு விழிப்பு கொடுத்து 3:45 4:10 நெட்டை கூடல்ல அதுக்கப்புறம் 5:10 சாமி எழுப்பி உள்ள விட்டுறாருனாலே அது திருவருள் கருணை தான். அது இல்லைன்னா இது உள்ள நுழைய முடியாது. இல்லைன்னா நம்ம இப்படி பயணிக்கவும் முடியாது. சாமியோட அந்த கருணை இல்லைன்னா நிச்சயம் பயணிக்க முடியாது. நேத்து நான் சொன்ன மாதிரி அருளாளர்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில வர்றாங்க. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பணி செய்யக்கூடிய அன்பான தொண்டர்களுக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கிறோம். நாம எல்லாம் புண்ணிய சீலர்கள் தான். பாக்கியவான்கள்னு சொல்றாங்கல்ல, பாக்கிய சீலர்கள் தான். நம்ம அந்த வகையில எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 419வது நாள் நம்ம செயல்படுறோம். மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த 12 திருமுறையில நம்ம ஒரு பெரிய மைல்கல்ல தொட போறோம். எவ்வளவு சீக்கிரம் அதை முடிக்க முடியுமோ முடிச்சுக்கலாம். சிவபெருமான் சிவசிவா. அந்த தமிழ் ஓசைன்னு பேர் வச்சிருக்கிறதுனா நம்ம பாட்டா பாடிட்டு போறோம்னு ஐயா சொல்றாங்க. கூடுமானவர்களும் அப்படியே சிந்திய நம்ம பொழிப்பறையும் பார்த்துக்கிட்டே அப்படியே போகலாம். நன்றிங்க. திருமூல நாயனாருடைய திருமந்திரத்தை பார்ப்போம். நேற்று அந்த 12 பாடல்கள் சிந்திச்சு 13வது பாடல் இன்னைக்கு சிந்திக்கணும். இன்னைக்கு முதல் பாட்டு ஐயா ராஜாயா வாங்க. படிங்கய்யா. ஐயா அடுத்து சரஸ்வதி அம்மா. ஐயா நான் 4வது துதி இன்னைக்கு படிக்கிறேங்க ஐயா. படிங்க. முடிச்சாச்சுப்பா. சரிங்க சரி. சரி. அந்த அம்மா இன்னைக்கு தான் ஓய்வா இருக்கிறாங்க ஐயா. இன்னைக்கு தான் மொத்த நாள்லாம் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பாங்க. படிச்சிருங்கம்மா. சரிங்க.
பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய நமங்கய்யா. நன்றிங்கய்யா. தினமும் உழைத்து உழைத்து ஓடிட்டு இருக்கேன். கம்பெனிக்கு ஓட்ட ஒரு அம்மா, நிகழ்ச்சிக்கு ஓடுறவங்க. ஆமா, மீட்போட்டு இன்னைக்கு பாடணும்னு அதுவே வந்து உள்ள நம்ம ஒருவேளை 4 துதி விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு சாமி நம்மளுக்கு அறிவுறுத்துறாரோ. 12 திருமுறையில இருக்குது, நம்ம அம்மா விட்டுட்டாங்க. ஒரு 3 நாளா ராஜாயா விட்டுட்டாங்க. இன்னைக்குதான் திருப்பி சாமி அதை ஞாபகப்படுத்துறாரு நினைக்கிறேன். 4 பாடுங்கன்னு சொல்லிட்டு. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். நல்லதுங்க. முதல் பாட்டு சித்தர் சிவலோகம். திருச்சிற்றம்பலம். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவுந்தம் உள் கொண்டோர். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவுந்தம் உள் கொண்டோர். நித்த நிமலர் நிராமயர் நீள்பர முத்ததம் முக்தி முதல் 36. நித்த நிமலர் நிராமயர் நீள்பர முத்ததம் முக்தி முதல் 36. திருச்சிற்றம்பலம். பாடல் கொண்டான பொழிப்புரையை பொதுவா பார்த்துடலாம். சிவபெருமான அடைந்தோர் தன்மை, அணைந்தோர் தன்மைன்னு சொல்லுவாங்க. சிவபெருமான அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்ற இயல்பை இந்த ஒரு பாட்டு சொல்லுது. சிவனை பெற்றவர் எனப்படுவோர் சிவலோகத்தை இவ்வுலகிலே கண்டவரும். எப்படி வாழும்போதே, நான் அந்த தலை போட்டிருப்பேன், வாழும்போது திருவடி பேர் பெறுவது எப்படின்னு. அதுதான் சொல்றாரு. சிவனை பெற்றவர் எனப்படுவோர் சிவலோகத்தை இவ்வுலகிலே கண்டவரும் வாக்குகளையும் அவற்றிருந்த முதலாகிய குடிலையும் தம்முள் அடங்க கண்டு நீங்கினவர்களும் அழிவில்லாதவர்களும் மலமாசு அகன்றவரும் மனக்கவலை மாற்றினவரும் எல்லையில் இன்பத்தில் நிற்பவரும் ஆகியவரே. அவர்கள் விடுதலை எய்தியது கருவிகள் 36 என்றுமாம். அப்போ விடுதலை யாருக்கிட்ட இருந்து வாங்கணும்? யாருக்கிட்ட இருந்து பாசத்துல இருந்து வாங்கணும். அந்த பாசம் எப்படி 3 பிரிச்சு, பதி பசு பாசம் நம்ம 3 பிரிச்சு வச்சிருக்கோம்ல. அப்போ விடுதலை எங்கிருந்து வரும்? முக்தி 36 போட்டுக்கலாம். 36 தத்துவத்துல இருந்து நம்ம விடுதலை பெற போறோம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. இப்போ நிட்டை கூடல இப்ப நீங்க வந்தீங்கன்னா எது எதெல்லாம் கழியுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபம். 36 தத்துவங்கள்ல ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அப்புறம் அந்த பூதங்கள். இந்த பூதங்களை தான் இரவு நிகழ்ச்சியில அடிக்கடி நான் சொல்லிட்டு வரேன். இரவு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மண்ணு, அதுக்கப்புறம் நீரு, அதுக்கப்புறம் வந்து நெருப்பு, நெருப்புக்கு அப்புறம் வாயு, வாயுக்கு அப்புறம் ஆகாயம். இந்த 5ம் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. இடுப்பு பகுதி மண்ணு, வயிறு பகுதி நீரு, மார்பு பகுதி நெருப்பு, அப்புறம் விசுத்தின்னு சொல்லக்கூடிய தொண்டைக்குழி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வாயு. சரிங்களா? அப்புறம் வந்து புருவ மத்தி இருக்குல்ல, அதுதான் ஆகாயம். இந்த 5 பூதமும் இது உள்ளதான் ஒடுங்கி இருக்கு. அப்புறம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் ஞானேந்திரியம், அதுக்கப்புறம் கர்மேந்திரியம். இப்படி 36 தத்துவம் இருக்குங்க. இந்த 36 தத்துவமும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா தெரிஞ்சு அகங்காரம் வந்துடக்கூடாது. எனக்கு 36 தத்துவம் தெரியும்னு சொல்லக்கூடாது. இதையும் கடந்து நின்று புருவ மத்தியில் நின்று அதையும் மறக்கணும். அப்போ தத்துவ கர்மமும் வந்துடக்கூடாது. தத்துவ கர்மமும் ஒருத்தனுக்கு வந்துடக்கூடாது. சித்தாந்தம் படிச்சுன்ற தத்துவ கர்மமும் வரக்கூடாது. ஆனா சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு இப்ப என்ன இருக்குன்னா, நான் படிச்சுட்டுன்ற கர்வம் இருக்குது, எனக்கு அது தெரியுது, தெரியும் தான் தெரியுது. ஆனா கலையை உட்காந்து பயிற்சி செய்யவே இல்லை. அங்க இருக்கிற பலகீனம் அதுதான். அப்ப தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்ச கர்வம் இருக்கக்கூடாது. அது தெரிஞ்சு எப்போ அதை அனுபவிக்கிறோம்னா 36 கடந்து அந்த சிவபெருமான அனுபவிக்கிற ஒரு கலை இருக்கு இல்லையா, அந்த கலையில தான் இந்த சிவனை அணைந்தோர் தன்மைன்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை பெற்றோர் தன்மை எப்படி இருக்குன்னா, இந்த 36 தத்துவங்கள் இருந்து விடுதலை பெற்றவர்களா இருப்பார்கள். அவர்கள் ஜீவன் முக்தர்களா இருப்பார். நிராமயர், நிர்மலர், மலர்னா 3 மலமும் இல்லாதவங்களுக்கு நிமலர்னு பேர். நித்தர், நித்தமும் ஆனந்த அனுபவம். இங்க வாழும் போதே அவங்க திருவடி பெற்றவர்கள், வாழும் போதே திருவடி பேர் பெற்றவர்கள். அதுதான் அந்த ரகசியங்க. இந்த பாட்டு அதுதான் சொல்லுது. அப்ப அணைந்தோர் தன்மை அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வாழும் போதே இந்த கைலாயத்தினுடைய இயல்பை பெற்றிருப்பார்கள்.
இயல்பாவே பாசத்திலிருந்து நீங்க பெற்றவர்கள். பாசம், அது பாசம்ன்றது ஆணவம் கண்மம் மாயை இயல்பாவே நீங்க பெற்றிருக்கும். இதுதான் அங்க முத்திரையா சொல்லப்படுது. அடுத்து 14வது பாட்டு. சரஸ்வதி அம்மாவா? ஓம் நம சிவாய. முப்பதுங்காரும் வாரும் படிமுத்தியே நீயா முப்பதுங்காரும் படிமுத்தியே நீயா ஒப்பில ஆனந்த துள்ளொளி பூக்கு முப்பதுங்காரும் படிமுத்தியே நீயா ஒப்பில ஆனந்த துள்ளொளி பூக்கு செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து செப்பரிய சிவம் கண்டு தான் தெளிந்து அபரிசாக அமர்ந்திருந்தாரே அபரிசாக அமர்ந்திருந்தாரே. நன்றி. அற்புதம் அற்புதம் அற்புதம். இப்ப அணைந்தோர் தன்மையில அதான் சிவபெருமான் அடைந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல 36 தத்துவம் நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஏணி மாதிரி இருக்குதுன்றார். சிவசித்தர்கள் 36 தத்துவங்களும் முத்தி நிலைக்கு ஏணிப்படிகளாக நிற்க அவற்றில் ஒவ்வொன்றாக ஏறி கடந்து இணையற்ற இன்ப வடிவாம். இணையற்ற பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த பூர்வ மத்தியில பாக்குறதுக்கு இன்ப வடிவாம் உள்ளொளியாகிய அருளே உருவாய் நின்று அவருக்கு முதலாகிய சிவத்தை கண்டு பின் அசைவின்றி அச்சிவமேவாய் இன்புற்று இருக்கின்றார்கள். எப்படி அசைவின்றி? இப்பதான் சொன்னேன் நான். என்ன சொன்னேன்? இமைக்காம பார்க்கக்கூடியவங்க இமையோர்கள். அப்போ இமைக்காம பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் இமயமலை, இமயாமலை. சொல்லுங்க, இமயாமலை. அப்ப இமைச்சிங்கன்னா கவனம் சிதறிடும். இமைச்சிங்கன்னா கவனம் சிதறிடும். அப்ப இமைக்காம பாக்குற ஒரு கலையை கத்துக்கிட்டீங்கன்னா அதான் அது படிப்படியா போகணும். எப்படி எங்கன்னா கையடங்கி காலடங்கி உட்கார்றியாடா, கொஞ்சமாவது உனக்கு கையடங்கி எங்க சும்மா துரு 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 துருன்னு இருக்கிறிய, கையடங்கி காலடங்கி உட்கார்றியான்னா அப்ப கையடங்கி காலடங்கின்றது தவம். கையை ரெண்டும் சின்முத்திரில வச்சுக்கணும், காலை வந்து ஒரு முத்திரில போட்டணும். அப்ப ஒடுங்கி அப்ப முதுகெலும்பு நேரா வைக்கணும். அவன் கோயில் அதான் கோபுர வாசல் நீட்டா வைக்கணும். வச்சுட்டு அழகா நிமிந்து நேரா வச்சுக்கணும். வடக்கு நோக்கி உட்காந்துக்கணும். கரெக்டா வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். அப்போ இந்த முதல்ல உடம்ப நம்ம பக்குவப்படுத்துறோம். அதுக்கப்புறம் மனசை பக்குவப்படுத்துறோம். அதுக்கப்புறம் உயிரை பக்குவப்படுத்துறோம். அப்படியே நம்ம என்ன பண்றோம்? இந்த 36 தத்துவத்தை ரொம்ப சுலபமா கிடக்குறோம். எப்படி? மனம், வாக்கு, பாணி, மனம், வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், இந்த 5. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி, அந்த அது ஆகாயம், வாயு, அதுக்கப்புறம் நெருப்பு, அதுக்கப்புறம் வந்து நீரு, அதுக்கப்புறம் வந்து மண்ணு. இத்தனை தத்துவங்கள்லாம் படிப்படியா ரொம்ப சுலபம். அப்போ முதல்ல உடம்ப கடக்கணும், அதுக்கப்புறம் மனசை கடக்கணும், அதுக்கப்புறம் உயிர்நிலையை தொடரும். உயிர்நிலைன்றது சாதாரண உலகத்தார் சொல்றது இடுப்பு கீழே இருக்குது. ஆனா உயிர்நிலைன்றது புருவ மத்தியம் தான். புருவ பொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சின்ன அடிபட்டா கூட உயிர் போயிடும் சொல்லுவாங்க. அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் அந்த புருவ மத்தியம். அந்த இடத்துல இமைக்காம பாக்குறவங்க அந்த இறைவனுடைய அந்த பரிசு எந்த பரிசுனா சிவபெருமானுடைய அந்த அசைவின்றி சிவமாய் என்புற்று இருக்கிறார்கள். அப்போ அவனோட கலந்துடலாம். அப்போ ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிற இறைவனை முதல்ல வேறாய் இருந்தோம், அப்புறம் ஒன்றாய் இருந்தோம், 2 கட்டானா இருந்தோம், உடனா இருந்தாரு. அப்புறம் வந்து இந்த 36 தத்துவத்தையும் கடந்து உள்ள போய் தொட்ட பிறகு அவர் ஒன்றா ஆயிடுறாரு. சிக்கனை பிடித்தேன் எங்க எழுந்து அருள்வது இனிய. அவ்வளவு. அடுத்த பாட்டுக்கு போலாம். சிவலலிதா லோகநாதன் வாங்க. அதுக்கு அடுத்தது கணபதி ஐயா. ஆமா, பூஜை அனுஷ்டானம் பண்ணிருக்காங்க ஐயா. சரி, கணபதி ஐயா வாங்க ஐயா. சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க, அதன்றால் வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி.
அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர சொந்த பத்திர புஷ்பாஞ்சலி சமர்த்தாமி தூபதீபம் அக்ராமி தூபதீபம் நிராஞ்சனம் சமர்த்தாமி அடியார் பெருமக்கள் திருவழி வாழ்க வாழ்க. சிவா சிவா திருச்சிற்றம்பலம். இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி இருந்தார் சிவன் செயல் யாவையும் நோக்கி இருந்தார் முக்கத்து இயல்பை குறித்தங்கு இருந்தார் இயல்பு வந்து ஏறும்பே இருந்தார் முக்கத்து இயல்பை குறித்தங்கு இருந்தார் இழவு வந்து ஏதியேறும்பே ஏதியேறும்பே. திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கம். சிவா. அற்புதம். நன்றிங்க ஐயா. நன்றி சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். இப்ப இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகி. அப்ப எவ்வுயிரும் தம்முயிர் போல். இப்ப இந்த 36 தத்துவத்தை கடந்து உடல் கடந்து மனம் கடந்து உயிர்நிலையில போய் நின்று அதுவாக நீ அதுவாகவே இருக்கிறாய். தத்துவமசி பல தத்துவங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அப்போ நீ அதுவாகவே இருக்கிறாய்னு கண்ணாடி மாதிரி இருந்து ஒரு குருநாதன் நம்மளுக்கு காமிக்கலாம், இது கிடைக்காது. அப்போ இருந்தார் சிவமாகி எங்கும் தாமாகின்னா அப்போ எல்லா உயிரும் தன்னை போலயே பாவிக்கிற ஒரு நிலையை நீங்க பெற்றுட்டீங்கன்னா அடுத்து இயல்பாவே மலம் நீங்க பெற்றமையில அந்த சிவத்தை கண்டு அசைவர நின்று அப்பரிசாக அமர்ந்து நின்ற சிவ சித்தர்கள் தம்மை அணுவாக செய்த மலம் நீங்க பெற்றமையால் இங்கு என்னது எங்குமாய் இறைநிலையில் அழிந்து நிற்பர். அந்நிலையில் அச்சிவன் உயிர்கள் பொருட்டு செய்கின்ற செயல்களையும் அச்செயல்களுக்கு வாயிலாக அவன் தோற்றுவித்த நிறுத்தியுள்ள காலத்தின் தொழில்பாட்டினையும் அறியும் ஆற்றலுடையவராய் தம்மை இழந்து நிற்றல் வந்தமையால் விளைந்த செயல் அறுதியிலே இருப்பர். இதுக்கு முன்னாடி யான் எனதுன்னு பிடிப்பு நமக்கு இருந்தது. அப்ப யான் எனதுன்ற பிடிப்பை சாமி உடைச்சி வண்டி சாவி நம்ம கையில இல்ல, சாவிதான் நடத்துறாருன்ற ஒரு எண்ணம் வந்த பிறகு அப்போ பட்டினத்தார் சொன்னதுதான் சொல்லணும். என் செயலாவது யாதொன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் தான் செய்யறேன்னு நினைச்சிருந்தேன் சாமி. அப்புறம் உதறல் வருது, ஒரு பதட்டம் வருது, இனி நடத்துறது இறைவன் தான் பணிவு வருது, ஒரு பக்தி வருது. இந்த 3 வந்துட்ட பிறகு சாமி தான். அதான் பாம்பின் வாய் தேரை போலன்னு சொல்லுவாங்க. இந்த தேரை என்ன நினைச்சுங்குது, பின்னாடி பிடிச்சுங்கிறது தெரியாமலேயே அந்த உலகம் நம்மளுக்கு நினைச்சுங்குது. ஆனா அது போய் கவ்வுறதுன்றது அது பின்னாடி கவ்வி வச்சுக்குது பாம்பு. அது தெரியாமலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இன்னும் ரொம்ப காலம் இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது மாயை. அப்போ இந்த தன்மை அடைஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னை இழந்து நிப்பாங்களாம். தன்னை இழந்துன்னா அப்ப நடத்துறது இறைவன் தான். சுந்தரர் சொல்லுவார்ல, மண்ணுலகம் விண்ணுலகம் உம்மதே ஆட்சி. அதிகாரம் உனத்தானே, நீ தானே இங்கேயும் ஆட்சி நடத்துற, அங்கேயும் ஆட்சி நீ தான் நடத்துற. என்னவோ பிரம்மையில பூனை கண்ண முன்னா பூலோகம் விருண்டு போயிட்டேன்னு சொல்ற ஒரு பெரிய பிரம்மையை எனக்கு கொடுத்து வச்சுக்கிற. என்னவோ நான் தான் நடத்துற மாதிரி ஒரு பெரிய பிரம்மையை எனக்கு கொடுத்து வச்சுக்கிற. இந்த போலியே எனக்கு தேவையில்லை. நீ தான் ராஜா, நீ தான் மந்திரி, நீ தான் நடத்துற. எதை நடத்துற? விண்ணுலகம் நீ தான் நடத்துற, மண்ணுலகம் நீ நடத்துற அப்படின்னு உணர்ந்தவங்க தான் அணைந்தோர் தன்மை. அவங்க தான் சிவமாகி நினைப்பாங்க. இழந்து நிற்றல் வந்தமையால் விளைந்த செயல் அறுதியிலே இருப்பர். அப்போ சாமியோட உத்தரவுக்காக காத்திருப்பாங்களாம், நீ அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ 3 காலத்தையும் அறியும் ஆற்றல் சாமி கொடுப்பாராம் சிவபெருமானே. நன்றிங்க ஐயா. அடுத்து தேவி வெங்கடேசன். ரேவதி சுந்தரராஜன் படிக்கிறீங்களா? ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. சிவாயனம். முனுசாமி ஐயா வாங்க. சிவாய நமக. நான் கேட்டுக்கிறேன் ஐயா. சரி, டிராவலா இருக்கேன். சரி. முனுசாமி ஐயா வாங்க ஐயா. நன்றி. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறேன். சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சத்த வெளியிலே, சோம்பர் கிடப்பதும் சத்த வெளியிலே, சோம்பர் உணர்வு
சுருதி முடிந்திடும் சோம்பல் கண்டார சுருதிக்கண் தூக்கமே சோம்பர் உணர்வு கருதி சுருதி முடிந்திட சோம்பல் கண்டார சுருதிக்கண் தூக்கமே. நன்றி ஐயா. அற்புதம், அற்புதம். நன்றிங்க சிவபெருமான. திருச்சிற்றம்பலம். செயல் இறுதியில் நிற்கும் சிவசித்தர்கள் இருப்பதும் கிடப்பதும் மாசோடு படாததாய் பரவெளியிலேயாம். ஆகவே அவர்தம் உணர்வு நிற்கும் இடம் வேதம் எட்ட மாட்டாது நின்றுவிட்ட இடமாம். அதனால் அவர்களும் அவ்வேதத்தை நோக்குதற்கண் மறதியே பெற்றார். இப்போ சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே. சுத்த வெளியிலன்னா எண்ணங்களற்ற ஒரு பெரிய வெளியில அவங்க அப்படி பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும். சோம்பி திரியிற மாதிரி தான் தெரியும். அவங்க பாட்டுன இப்போ என்ன இப்படி இருப்பாரு அப்படின்னா அவங்க எதுவுமே செயலற்று இருக்காங்க. இப்ப இருவினை ஒப்பு நடந்தா எப்படி இருக்கும்? எந்த வினையுமே கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஏகானந்தத்தில் தான் இருப்பாங்க. ஏகம் பரம் நாதன். அப்ப ஏகம்ன்றது ஏகம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க உருவ மத்தியம். பரம் எதுன்னு உணர்ந்துட்டாங்க. பரம்ன்றது இங்க சுருதி. இப்ப இந்த சுருதி இப்ப இந்த ஓங்காரம்னு ஒண்ணு ஒலிக்கலைன்னா அதான் நாதம்னு சொல்லுவாங்க இல்லையா? நாதம் விந்து இது ரெண்டும் நாத விந்து கலாதி நமோ நம. அந்த நாதம் முடிகிற இடம் ஒளி பிறக்கும். அதான் கணபதியை கும்பிட்டு தான் நம்ம முருகரை பாக்குறோம். அப்போ நான் கணபதியோட அருள் பெற்று நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த சுருதியோட அருள் பெற்று பிறகு நம்ம முருகபெருமானுடைய அருள் பெறும். அப்ப ரெண்டுத்தையும் கண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுருதிக்கண் தூக்கமே அப்படி ஏகாந்த நிலையில் இருப்பாங்க. இது என்ன தூக்கம்? அதாவது அரிதுயிலும் மாயனது தங்கை அரிதுயில் சொல்றாங்கல்ல, இறைவனை கண்டு அப்படியே துயில் கொள்றது. தூங்காம தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படி சொல்லுவாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் சொல்லுவாங்க. அப்போ பாக்குறதுக்கு தூங்குற மாதிரி தெரியும். ஆனா விழிப்புணர்வோட இருப்பாங்க. ஏகாந்தத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சோம்பர்னு இங்க சொல்லப்படுது. அடுத்த பாட்டுக்கு போலாம். ஒரு புத்தகம் வச்சிருக்கீங்க பொருளுரை. அதுல வந்து சித்தர்கள் தம்மை மறந்த பரவெளியிலேயே இருப்பர், கிடப்பர், உணர்வர், உறங்குவர் என்பதாம். இது யோக நிலை, சமாதி அனுபவம். ஆமா. இப்ப சமாதின்னா ஆதியோட கலந்து இருக்கிறதுனால சமாதின்னு பேரு. அப்ப ஆதியோட கலக்கிறதுக்கு இந்த 36 தத்துவங்களை கடந்து அது இரண்டரை கலந்து இருப்பாங்க. இந்த இரண்டற்ற தன்மை அத்வைதம்னு சொல்லுவாங்க. இதுதான் சங்கரர் வலியுறுத்தி சொன்னாரு. ஆமா. சங்கரர் வலியுறுத்தி சொன்னது இந்த அத்வைதம் தான். இரண்டற்ற தன்மை. நீ அதுவாகவே இருக்கிறாய் என்ற தன்மை இதுதான். ஆனா அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு முடியாது. ஆணவத்தை கடக்கணும், கண்மத்தை கடக்கணும், மாயையை கடக்கணும், இந்திரியங்கள் கடக்கணும், ஞானேந்திரியம் கடக்கணும், அப்புறம் வந்து தசேந்திரியங்கள் கடக்கணும், கண்மேந்திரியம் கடக்கணும், வாக்கு, பாணி, பாதம், பாய், உபஸ்தம், லிங்கம். உபஸ்தத்துக்கு அப்புறம் லிங்கத்தை கடக்கணும், லிங்கத்துக்கு மேல சாமியை பார்க்கணும், அதுக்கப்புறம் காமாட்சி அம்பாள் கட்டி பிடிக்கிற அந்த லிங்கத்தை பார்க்கணும். இது எல்லாம் கடந்து போய் நின்னாதான் நம்ம சக்தி, அதுக்கும் பராசக்தியோட துணை வேணும். இதையெல்லாம் கண்டு சித்து நிலை அடையிறதுக்கு அம்பாளுடைய கருணை வேணும். அதை நின்று பாக்குறவங்க தான் அந்த ஆனந்தத்துல இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி திரிவாங்க, சோம்பி திரிவார்கள். அதுதான் உண்மை. நிச்சயம் வந்து அந்த இரண்டற்ற தன்மையில் தான் அது நடக்கும். நன்றிங்க. அடுத்த பாட்டு போலாம். அடுத்தது உமாமா வாங்கம்மா. அதுக்கு அடுத்தது நித்திலாமா. பார்த்து திட்டமுடையா திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. தூங்கி கண்டார் திகழோக முந்தம் உள்ளே தூங்கி கண்டார் சிவயோக முந்தம் உள்ளே தூங்கி கண்டார் சிவபோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் நிலை சொல்லுவது எவ்வாறே தூங்கி கண்டார் சிவபோகம் தம்முள்ளே தூங்கி கண்டார் சிவம் தூங்கி கண்டா நிலை சொல்வது எவ்வாறே. சில பேர் வந்து சமாதி அடைஞ்சிட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த கை கால்லாம் வளையும், அந்த முட்டியை நீங்க திருப்பி போடலாம், காலை நீங்க திருப்பி வைக்கலாம், தூங்குற மாதிரியே இருக்கும். அந்த காலை நீங்க மடிச்சு வைக்கலாம். என்ன காரணம்னா அவங்க பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. பிராணன் அப்படியே இருக்கும். அந்த உடம்பு நீங்க தான், அதுதான் வந்து சமாதியான உடம்பு. அந்த உடம்பு நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அந்த அந்த அவங்க அழகா சமாதி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பொசிஷன்ல உட்கார வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு, அந்த வெறும் விபூதியை கழுத்து வரைக்கும் விபூதி வைப்பாங்க. விழுதி, துளசி எல்லாத்தையும் வச்சு கரெக்டா பொசிஷன்ல வச்சு உட்கார. ஏன்னா அவருடைய முடி எதுவுமே ஆகாது, நகம் வளரும். அந்த மாதிரி அவங்க அப்படி பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? தூங்க அந்த சிவலோகம், அப்புறம் சிவயோகம், சிவபோகம் எல்லாமே அவங்க அவங்க திருவடியில பெற்றிருந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தூங்குற மாதிரி தான் இருப்பாங்க. தூங்கி கண்டார் சிவலோகமும், தூங்கி கண்டார் சிவயோகமும், தூங்கி கண்டார் சிவபோகமும், தூங்கி கண்டார்
நிலை சொல்வது எவ்வாறு? அந்த நிலையை சொல்றதுக்கு எல்லையே இல்ல. ஏன்னா கடந்துட்டாங்க இல்லையா? 36 தத்துவம் கடந்து, உடம்பு கடந்து, மனசு கடந்து, உயிர் கடந்து. ரொம்ப சுலபம். தூரம்ன்னுவாங்க. தூரம் கிடையாது. ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுக்கின்னு தான் நம்ம இருக்கிறோம். இறைவனோட தான் நம்ம ஒன்றாய் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறோம். ஆனா என்னன்னா நமக்கு அறியாமையில ஆணவம் வந்து நம்மள பிரிச்சு வச்சிருக்கு. எப்படின்னா, ஒரு ஆத்து தண்ணீல நல்லா ஓடுற தண்ணீல என்னுடைய குருநாதர் சொல்லுவார். ஒரு பெரிய கொம்பு நட்டா என்ன ஆகும்? அந்த தண்ணி 2ஆ பிரிஞ்சிரும். ஒரே தண்ணி தான். அப்ப அந்த கொம்பு நட்ட உடனே என்ன ஆயிப்போச்சு? 2ஆ பிரிஞ்சிருச்சுல்ல. அப்ப பேதம் வந்துருச்சுல்ல. அப்ப அந்த கொம்பு எங்க? அந்த கொம்பு தான் ஆணவம். அந்த கொம்ப எடுத்துட்டோம்னா, திருப்பி ஆத்து தண்ணி என்ன ஆகும்? அந்த 2ஆ பிரியறது நின்னு போயிடும். அப்போ எந்த கொம்ப எடுக்கணும்னா, ஆணவம்ன்ற கொம்ப எடுக்கணும். இந்த உடம்பால நடக்கக்கூடிய சேட்டைகள்லாம் கடந்து, மனதால் நடக்கிற சேட்டைகள்லாம் கடந்து, அதுக்கப்புறம் அந்த தடைகள்லாம் கடந்து 2 கலந்துட்டவங்களுக்கு, இந்த தூங்கி கொண்டார் சிவலோகமும், தூங்கி கொண்டார் சிவயோகமும், தூங்கி கொண்டார் சிவபோகமும், தூங்கி கண்டார் அந்த நிலையை சொல்றதுக்கு முடியாத ஒரு நிலை. அப்போ இதுக்கு தடையா இருக்கிறது என்னது? இந்த ஆணவம். இந்த ஆணவத்த பின்பற்றி இருக்கிறது என்னது? கன்மம். அந்த கன்மத்த பின்பற்றி இருக்கிறது என்னது? மயக்கம். இது 3ம் ஒரு ஒரு உயிர் இல்லாத பொருளுக்கும் கன்மம் உண்டு. உயிர் இருக்க பொருளுக்கும் கன்மம் உண்டு. நான் நேத்து இரவு கூட அடிக்கடி சொல்லுவேன். இப்ப ஃபேனுன்னு ஒண்ணு இருந்தா அது சுத்துற வேலைய செய்யுது. அப்ப அதனுடைய கன்மத்த அது செய்யுது. பூமின்னு ஒண்ணு இருந்தா அது வேலைய செய்யுது. அப்ப நானுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கும். சும்மாவே இருக்க மாட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உடம்பால சும்மா இருந்தாலும், மனசு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ மயக்கம்ன்றது என்னன்னா, ஆணவம், கன்மம், மாயை. இந்த ஆணவம்ன்னு ஒண்ணு இருந்தா, நிச்சயம் அது ஏதாவது ஒரு தொழில் செய்யும்ல. அந்த தொழிலுக்கு பேரு வினைன்னு பேரு. அததான் கன்மான்னு சொல்றாங்க. அந்த தொழில் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கும். இல்லன்னா எதிர்காலத்துல இருக்கும், இல்லன்னா கடந்த காலத்துல இருக்கும். இதுக்கு பேரு மயக்கம்னு பேரு. இந்த 3த்தையும் கடந்து தூங்கணும். எப்படி தூங்கணும்? நெட்டையில தூங்கணும். நெட்டையிலன்னா, தூங்காம தூங்கி சுகம் பெறுவது எப்ப? அதான் நிட்டை கூடல்ன்னு அப்போ. ஒண்ணு மேல கூடுறது, இல்லன்னா கீழ கூடுறது. உலகத்தார் கூட்டுறது மைதுனம். மேல கூட்டுறது வந்து இறைவனோட கூடுதல். இப்ப 2 கூடல் இருக்குது. ஒண்ணு சாதாரண காதல்ல சொல்றாங்கல்ல, ஊடல், அப்புறம் கூடல், அப்புறம் நான்மாட கூடல். இப்ப நிறைய மதுரைலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ 2 பேரும் ஒண்ணா சேர்றது கூடல்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, யோகத்துல கூடல்ன்றதுன்னா, இந்த தூங்கி கண்டார் சிவலோகம் சொல்லலாம் புருவ மத்தியத்த பார்க்கிறது. தூங்கி கொண்டார் சிவ யோகம்னு சொல்றாங்கல்ல, இதுதான் வந்து தம்முள்ளே கூடுதல். தனக்குள்ளே கூடுதல். யார் கூட கூடுதல்? தனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனோட கூடுதல். அந்த அந்த யோகத்த தான் தூங்கி கண்டார்ன்னு சொல்லப்படுது. இதுதான் அந்த ரகசியம். வேற ஒண்ணுமே இல்ல. இத வந்து நம்ம உடம்ப கடந்து, மனச கடந்து, அப்புறம் உயிர கடந்து அந்த புருவ மத்தியில நிக்கும்போது, இதுக்கு வந்து ஒரு குரு முகாந்தரமா போணும். எடுத்த உடனே செய்ய முடியாது. அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது. அவருடைய ஸ்பரிசம் நம்ம மேல தொடணும். அந்த கட்டவிரல் நம்ம மேல படணும். அதே மாரி ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. திருவருள் கருணையினால அனுபூதி அடைஞ்சவங்க இருக்காங்கல்ல, அனுபூதி அடைஞ்சவங்க. அவங்கள தொடும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய மின்சார அலைகள் வந்து மேல பாயும். நாம மேலான நிலைய அடையலாம். இது வழி வழியா அத கைலாய பரம்பரைன்னு சொல்றாங்க. ஆதினங்கள்லாம் சொல்றாங்க. அப்ப குருநாதர வச்சே சொல்லிடலாம். அவங்களுடைய சீடர்கள வச்சு சொல்லிடலாம். எல்லாருக்கும் இந்த நிலைமை கண்டிப்பா உண்டு. எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதற்காக தான் நம்ம வந்து நிட்டை கூடல் வச்சிருக்கிறோம். திருவள்ளுவர் கருணையினால எல்லாரும் பயிற்சி பெற்று, அ திருமூலர் சொன்ன இந்த தூங்கி கண்டார் சிவலோகத்தையும், யோகத்தையும், போகத்தையும் நிச்சயம் நம்ம எல்லாம் அடையலாம்ன்னு சொல்றேன். அடுத்த பாட்டுக்கு போலாம். அப்பா அப்பா மற்ற அடியாரெல்லாம் பேசுறது நல்லா கேக்குதுப்பா. நீங்க பேசுறது மட்டும் கொஞ்சம் மந்தமா கேக்குதுப்பா. அது என்னப்பா? ஐயா கொஞ்சம் எனக்கு என்னுடைய ப்ரொஃபைல்ல கைய வச்சு என் பேர்ல கொஞ்சம் கைய வச்சு அதுல வேல்யூம்னு ஒண்ணு இருக்கும். அதை நீங்க அதிகரிச்சுக்கங்க ஐயா, கூட்டிக்கங்க. அதான்ப்பா நீங்க பேசுறதுதான் கொஞ்சம் மந்தமாக்குது. மற்றவங்க எல்லாம் பேசுறது கதியில். சரிங்க ஐயா. ராஜா ஐயா, நான் பேசுறது எப்படி கேக்குங்க ஐயா? சிவாய நம. கேக்குதுயா, அதான் அவர் சொல்றாரு. நீங்க பேசுறதுலாம் நல்லா கேக்குதுப்பா. ஐயா நடராஜா பேசுறதுதான் கொஞ்சம் மந்தமா கேக்குது. ஐயா நீங்க என் பேர்ல கைய வச்சீங்கன்னா வால்யூம் காமிக்கும். என் பேரை நீங்க தொட்டீங்கன்னா வால்யூம் காமிக்கும். அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஆமா, அது இன்க்ரீஸ் பண்ணணும் அவருக்கு. ஆமா ஆமா, இந்த 100ல இருந்து 200 வச்சுக்கிட்டீங்கன்னா சத்தமா கேட்கும். வேற ஒண்ணும் இல்ல. நன்றிங்க. சரிப்பா. சிவா சிவா. வாங்க நித்திலாமா வாங்க. அடுத்தது கோபால் சரிதா அம்மா வாங்க. கேட்டுக்கிறீங்கய்யா. கேட்டுக்கிறாங்களா? கோபால் சரிதா சிவாய வந்துட்டாங்க. சரிதா வந்துட்டாங்க. திருச்சிற்றம்பலம். இவ்வாறு காண்பான் அறிவு தனக்கெல்லை அவ்வாறே அருள் செய்வன் ஆதி அரண் தானும் ஒவ்வாத மன்றுள் உமை காண
செவ்வானிற் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கம். செவ்வானிற் செய்ய செய்யுஞ்சுடர் மாணிக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அனாதியாய் நிற்கின்ற சிவன் ஆதியாய் நின்ற ஆன்மாக்களது அறிவின் எல்லையை எவ்வளவு அளவு இருக்கிறதோ எவ்வளவு அளவினாக காண்கின்றானோ அவ்வளவு அளவிற்கேற்ப அவைகளுக்கு தானும் தனது திருவருளை தருவான். அவன் நிகரில்லாத அருள்வெளியில் தனது சக்தியை துணையாய் நிற்க பல்வேறான பொது செயல்களை புரிகின்ற நடுவு நிலைமையாகிய வானத்தின் உள்ள ஞான சூரியனும் மாணிக்க மணியுமாய் ஆகலின். அப்போ அப்படிப்பட்ட சூரிய எப்படி இருக்காரு சாமின்னா, எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கு இல்லை அப்படின்னா, ஒவ்வொரு உயிருக்கு ஏற்ற மாதிரி சாமி அருள் புரிகிறாரு. அவ்வாறு அருள் செய்வான். ஆதிரையன் அப்படின்னா இறைவன். ஒவ்வாத மன்றுள் உமை காண ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கமே. அந்த புருவ நடுவுல ஒளிரக்கூடிய ஞான சூரியனையும் நடுவுநிலையாகிய வானத்தில் உள்ள ஞான சூரியனும், நடுவுநிலைன்றது இங்க புருவ மத்தியம்தான். அப்படிப்பட்ட ஞான சூரியனமா மாணிக்க மணியுள் ஆகலின் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுது. செழுஞ்சுடர் மாணிக்கம். மாணிக்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆமா, மாணிக்க கல்ன்றது எப்படி அந்த செக்க சிவேல்னு அந்த வெளிச்சத்துலதான் பாம்புகள்லாம் இறை தேடுன்றவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒளி உள்ள ஒளி இருக்குது. இந்த காலையில எழக்கூடிய இந்த ரெட்டிஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல சூரியன், அதுல கூட அந்த மாணிக்கம் மாதிரி ஒரு செழுஞ்சுடர் அப்படிப்பட்ட ஒரு இது கிடைக்கும். அந்த சூரியனை இந்த வலது கண்ணும் இடது கண்ணும் கொண்டு போய் புருவமதில் சேர்க்கும் போது நிச்சயமா அவங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு உயிர்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி சாமி அருள் புரிவார். ஆமா, வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய். அப்போ அது உள்ள நீங்க கேட்கணும். அப்போ வேண்டுவது அப்பா திருவடி எனக்கு கொடுங்க. அப்போ கேட்கிறாருல, ஞானிக வாசர் கேட்கிறாருல, வேண்டும் வேண்டும் மெய்யடியார். அந்த மாதிரி திருவடியை கேட்டு திருக்கடைக்குன்றத்துல அந்த பதிகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் திருவடி பெற்ற இடம். இந்த திருவடி எல்லாமே அந்த திருக்கடைக்குன்றத்துல நீங்க அந்த பாட்டு பாடினாலே இந்த திருவடியை பத்தின எல்லா விவரங்களும் கிடைச்சிடும். மாணிக்கவாசகர் எப்படி அந்த திருவடியை பெற்றாரு, அதனுடைய அனுபவத்தை எப்படி வந்து காட்டினாய் சொல்றாருல, இதுதான் அந்த அணைந்தோர் தன்மை. அணைந்தோர் தன்மை சிவபெருமானுடைய அந்த தன்மையை கண்டுபிடிச்சதுனால தான் அந்த திருக்கடைக்குன்றத்துல அந்த பதிகத்தை அவர் பாடியிருக்கிறாரு. அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் உருவமத்தில நெட்டைக்கூடிய அனுபவம் தான் நமக்கு கிடைக்கும். நன்றிங்க. அதுதான் நடராஜயம் மாணிக்கம் வச்சுட்டாரு. திருவடி வணக்கிற சாமி சிவபெருமான். சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பக்குவப்பட்டவங்க நிச்சயம். சிவாயம் சிவாயம். தர்ஷன் வாங்கய்யா. வாங்க. தர்ஷன் படிக்கிறீங்களா? சொக்கம்மாள் பாங்க. சொக்கம்மாள். ஐயா கேட்டுக்கிறேன் ஐயா. புக்கு இல்லையா கையில? வசந்தி சங்கர் வாங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய் ஆணி பொன்மன்றினில் ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுது என்ன பேரு பெற்றாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. இப்போ மாணிக்கத்துக்குள்ள மரகத ஒளி. மரகதம் பச்சையா இருக்கும், மாணிக்கம் சிகப்பா இருக்கும். இது ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு? பச்சைத்தால் அறவாட்டி அப்படி சொல்றாங்கல்ல. மாணிக்க மணிக்கு தானே மரகத ஒளி வீசினார் போலவும், மாணிக்க மாளிகைக்குள்ளே மரகத நிலை காணப்பட்டார் போலவும், மாற்றுயர்ந்த பொன்னாளாகிய அம்பலத்துள் நின்ற அவன் ஆடுகின்ற திருக்கூத்தினை விரும்பி வணங்கினோர் பெற்ற பேற்றினை இவ்வளவினது என்று சொல்லுதல் கூடுமோ? இவ்வளவு, அதாவது அந்த நின்ன இடத்துல அந்த எல்லையில்லாத இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அளவை சொல்ல முடியுமா? என்ன பேரு பெற்றேன், அதாவது முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, ஆர் பெறுவார் அச்சோவே. அந்த எல்லையை யார் பெறுவாங்க? பேணி தொழுதுன்ன பேரு பெற்றாரே. அப்படிப்பட்ட இடத்த சொல்லி சொல்ல முடியுமா? அந்த கடைசி பாட்டுல மாணிக்கவாசகர் சொல்றாருல்ல, ஆர் பெறுவார், நான் பெற்றது யார் பெறுவார், பெற்றது யார் பெறுவார், நான் பெற்ற இந்த அறிவு யார் பெறுவார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த நிலைக்கு போனவங்களுடைய நிலை சொல்லவும் கூடுமோ? அது சொல்லவே முடியாது, வரையறுக்க முடியாது.
இன்ன தன்மை இன்ன வண்ணத்தன்மை அந்த எழுதி வச்சிருப்பாங்க கச்சி ஏகமன் கோயில்ல. இன்ன தன்மை அப்படிப்பட்ட இடத்த நீங்க புருவ மத்தியில என்ன பண்ணலாம்? உணரலாம். உணர முடியுமே தவிர, இன்னது இன்ன தன்மைன்னு சொல்லி நாவுக்கரசர் சொன்ன மாதிரி எழுதி காட்ட முடியாது. இலக்கண வகுத்து சொல்லவே முடியாது. சொல்லுதல் கூடுமோ வேணி தொழுதென்ன பேரு பெற்றாரே, அதை நம்ம விலக்கி சொல்லவே முடியாது. அதனாலதான் வந்து அனுபவத்துக்கு வந்துருங்க. சித்தாந்த வகுப்பு போறேன், சித்தாந்த வகுப்பு போங்க போங்க. என்னைக்கு நீச்சல்ல இறங்க போறீங்க? அதுக்குதான் 4:10க்கு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அந்த மணியான இடத்துல, அந்த மாணிக்கமான இடத்த நம்ம பார்த்து, நம்ம எல்லாருமே சிவா அனுபூதி பெறணும்னு தான் நான் கதறேன். கதறி கதறி கூப்பிடுறேன். வாங்க சிவாயனம். அடுத்த பாட்டு போலாம். ஐயா, மாணிக்கம் வந்து சிவப்பு நிறம் சிவபெருமானாகவும், மரகதம் வந்து பச்சை நிறம் உமாதேவியாகவும் உருவாக்கப்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அதனாலதான் மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய் 2 பேரையும் பார்க்கணும்ன்றது மரபு. கண்டிப்பா சிவபெருமன் சிவர் பச்சைத்தாள் அரவாட்டின்னு ஒரு வார்த்தை சொன்னேனே. அதேதாங்க ஐயா. ஆமா, பச்சைத்தாள் அரவாட்டின்னா அம்பாள் தானே அது. அதேதான். ஆமா ஆமா ஆமா. நன்றி நன்றிங்க ஐயா, ஞாபகப்படுத்தமைக்கு நன்றி. 2 பேரும் உள்ளதான் இருக்கிறாங்க. அதாவது சக்தி பீடத்துல சிவ ஒளி காட்சியை காணலாம் அப்படின்ற. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. சிவாய அடுத்த பாட்டுக்கு போலாம். அடுத்த பாட்டுக்கு போலாங்க ஐயா. காமாட்சி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். பெற்றார் உலகீர் பிரியா பெருநெறி பெற்றார் உலகீர் பிறவா பெரும் பயன் பெற்றாரம் மன்றினில் பிரியா பெரும் பேரு பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே பெற்றாரம் மன்றில் பிரியா பெரும் பேரு பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. இப்போ இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் இவங்கதான். இவங்களை பார்த்த உடனே, காமாட்சி அம்மா பார்த்த உடனே விறுவிறுன்னு கோயில்ல கருவறைக்கு பக்கத்துல உட்கார வச்சு, வடக்கு நோக்கி உட்கார வச்சு, அவங்க முதுகெலும்புல கையை வச்சு, அவங்க கழுத்தை நேராக்கி, அவங்க கண்ணு 2 எடுத்துட்டு போயிட்டேன் புருவ மதில வச்சு தொட்டு காமிச்சேன். தொட்டு காமிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அழகா மேல கையை காமிச்சு, பாக்கியம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம். இந்த பாட்டு பாடினாங்க இல்லையா இப்ப அம்மா, பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, அந்த பெருநெறியை தொட்டு காமிச்சேன். பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன், இன்னும் பிறக்காம இருக்கிற இடத்த தொட்டு காமிச்சேன். பெற்றார் மன்றில் பிரியா பெரும் பேரு, அப்படிப்பட்ட பேர் அவங்களுக்கு உணர்த்தி கொடுத்தேன். பெற்றார் உலகுடன் பேசா பெருமையை பேசா, அப்படிப்பட்ட பெருமையான அந்த மேற்கூறிய ஆணி பொன் மன்றில் ஆடும் கூத்தினை அம்மன்றில் நீங்காது பேணி தொடுகின்ற பேற்றினை பெற்றவர். இவ்வுடம்பு நீங்கிய பின் சிவனோடு ஒன்றாக பெருநிலையையும் அதனால் விளையும் பிறவாமையாக்கிய பெரும் பயனையும் அப்பயன் வடிவான திருக்கோயிலின் வழிபாட்டினையும் ஒழியாது செய்யும் பெரிய பேற்றினையும் அப்பேற்றினால் உலகத்தாரோடு பேசாது நிற்கும் பெருமையும் பெற்றவராவார். அந்த பேரை காமாட்சி அம்மாவுக்கு இன்னும் நிதானமா சொல்லி கொடுத்தேன். கேளுங்க அம்மா, கேளுங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஆமாங்க ஐயா. அதாங்க அந்த பதிக்கத்தை கரெக்டா இன்னைக்கு நான் படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. யாருக்கு கிடைக்கும் அந்த பேரு? யாருக்கு ஆமாங்க ஐயா. எனக்கு பாலமுருகனுக்கே காமிச்சு கொடுத்தீங்க ஐயா, சொல்லி கொடுத்தீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த ஆணி பொன்னம்பலம் ஆடுற இடத்த நீங்க பாக்கணுமா? சிவனோடு அந்த ஒன்றி இருக்கிற அந்த கலையை தான் இப்ப சொல்றாங்க. பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, ஆடாம அசையாம அந்த நெறியை நீங்க தொட்டுட்டீங்கன்னா உலகம் அப்படியே மறைஞ்சு போயிடும். உங்களை வாட்டுற அந்த துன்பம் இருக்குல்ல, உங்களை வாட்டிக்கிட்டே இருக்கிற அந்த உலகியல் துன்பம் மொத்தமே அடங்கி போயிடும். சுத்தமா அடங்கி போயிடும். அப்படியே கை கட்டி நிற்கும். கை கட்டி நிற்கும். உலகம் அடங்கி நிற்கும். அந்த 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 இடத்துக்கு போயிட்டீங்கன்னா பேசா பெருமை, பேசாத இடத்துக்கு போகலாம். பேசா அந்த உலகத்தை வந்து உலகுடன் பேசா பெருமைன்னு வருது. உலகத்தாரோடு பேசாது நிற்கும் பெருமையும் பெற்றவராவார். இதெல்லாம் வந்து பெற்றோர் தன்மை, அணைந்தோர் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல காமாட்சி அம்மாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பனாமணீஸ்வரர் கோயில்ல கிடைச்சது. கிடைச்ச அந்த 20 நிமிஷத்துல அம்மா உட்கார வச்சு, அம்மா நிட்டை கூடலாம் இதுதாம்மா, தயவு செய்து அங்கேயும் இங்கேயும் அலையாதீங்க, பக்கத்துல கோயில் இருக்கு, அழகா வந்து ஏகாந்தத்தை அனுபவிங்கன்னு சொல்லிட்டு அந்த கண்ணு அவங்களை கொண்டு போய் அங்க சேர்க்கறது இன்னும் அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த திருவடி முயற்சி பண்றாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, முயற்சி பண்ண. ஆனா புருவெல்லாம் நல்லா தெரியுதுங்க ஐயா, அதெல்லாம் தெரியுது. அது எப்படின்னா பணிவா பாக்கணும். நேத்து கூட முயற்சி பண்ணாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆரம்ப கட்ட சாதகர்கள் என்ன பண்ணணும்னா 95 லைன் சொல்லணும் அந்த இடத்துல. எப்படின்னா சிவன் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. ஏன்னா பேசாம பேசி சாமியோட உரையாடி தான் உள்ள போகணும். அப்படியே அந்த 95 லைன் சொன்னீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போகும். அதான் ஈவினிங் ப்ரோக்ராம் எடுக்கும்போது சொல்றேன் நான், எப்படி புருவம். ஆமா மேற்கோட்டுங்க. ஆமா, அப்படி எப்படி லைட்ஸ் இருக்கணும்னா 95 லைன் அங்க சொல்லுங்க. அந்த 95 லைன் சொல்லி முடிக்குங்காட்டி புருவ மதில இருந்து நீங்க ரிலீஃப் ஆக மாட்டீங்க. அப்படியே என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் போற்றி சொல்லுங்க, பஞ்சபுராணம் சொல்லுங்க. 1 மணி நேரம் போனதே தெரியாது. இப்படியே நீங்க பழக்கப்படுத்தி ஒன்றிட்டீங்கன்னா
அதுக்கப்புறம் நீங்க பேசா பெருந்தகையா மாறலாம். பேசா பெருந்தகைன்னா என்ன அர்த்தம்? வாக்கு, பாணி, பாதம், அதாவது வாக்கற்ற, அதாவது அது மனமொழி மெய்களாலே கடந்துன்னு சொல்றாங்கல்ல. அப்ப மனமும் மொழியும் கலந்துட்டா பேசுறதுக்கும், அப்புறம் வாய் பொத்தி, அப்புறம் வந்து மனம் அடங்கி, வாய் பொத்தி, அப்புறம் எல்லாம் அடங்கி சாமியோட ஏகாந்தமா இருக்கலான்றது தான் அவங்க பேசா பெருமையே அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயம் எல்லாருக்கும் உங்கள சந்திக்கும் போதெல்லாம், அடியேன் என்னைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேனோ, அன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு உட்கார வச்சு, இந்த பாடத்த நான் அடியேன் அந்த இனிஷியல் பண்ணி குடுக்குறேன். அந்த உள்ள நுழைக்கிற அந்த திருக்கோயில் திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி எல்லாமே உள்ளுக்குள்ள தான் இருக்குது. அந்த ரகசியங்கள திருவருள் கருணை நம்ம சந்திக்கும்போது நிச்சயம் அந்த வேதிவினை நடக்கும்னு நான் நம்புறேன். நன்றிம்மா. அடுத்து ஐயா வாங்க. யோக சித்தி பெற்றவர்கள் அடுத்தவர்கள பேச மாட்டாங்க அப்படின்றாங்க. சிவாய யோக சித்தி பெற்றவர்கள் பேசா பேச மாட்டாங்க. மோன நிலைன்னு சொல்லுவாங்க. சித்தாந்தத்துல இது மோன நிலைன்னு சொல்றாங்க. 36 தத்துவங்கிறதால எல்லா ரகசியம் தெரிஞ்சு போயிடும். இப்போ நீங்க எதுக்கு போன் பண்றீங்கன்ற காரணம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். அப்ப உள்ள ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பேசுறது பேசுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். 3 காலமும் தெரிஞ்சு போயிடும். ஒரு சிரிப்போட புன்னகையோட முடிச்சுக்குவாங்க. என்னன்னா அந்த எண்ணங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்குவாங்க. அவங்க செயல் இது எண்ணம் சொல்லுக்கு வரமாட்டாங்க, பேச்சுக்கும் வரமாட்டாங்க. பேச்சற்ற நிலைக்கு வருவாங்க. அப்புறம் சொல்லுக்கு வந்தா தானே செயலுக்கு வரும். அப்போ சாதாரண மனுஷன் செயல்ல போய் உடனே டெம்டேஷன் ஆயிடுவான். அப்ப கொஞ்சம் படிச்சவங்க சொல்லால காயப்படுத்திடுவாங்க. ஆனா இன்னும் பக்குவப்பட்டவங்க எண்ணத்தாலே நிறுத்திடுவாங்க. அதையும் பக்குவப்பட்டவங்க எண்ணத்தையே வேடிக்கை பார்ப்பாங்க. அதான் அந்த பேசா பெருந்தகைன்னு சொல்றேன். அப்ப எண்ணங்கள்லாம் கடந்த நிலைக்கு போயிடுவாங்க. நன்றிங்க ஐயா. அடுத்தது வந்தவாசி செண்பவள்ளி அம்மா வாங்க. புஸ்தகம் வச்சிருக்கீங்களா? பட்டம்மாள் அம்மா வாங்க. இருக்கங்க ஐயா. பாட சொல்லுங்க ஐயா. அடுத்த பாடல் பாடுறீங்க ஐயா. பட்டம்மாள் அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்தறிவாரார் ஒருமையுள்ளாமை போல் உள்ளைந்து அடக்கி இருமையும் கேட்டிருந்தார் புரை அற்றே ஒருமையில் ஆமை போல் உள்ளத்து ஐந்தடக்கி இருமையும் கேட்டிருந்தார் புரையற்றே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் சிவபெருமான். அப்போ தன்னை அறிந்தவர்கள் தரணியை ஆழ்வார்கள். தரணி ஆழ்வாங்கன்னா தன்னை தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் மற்றவங்களை தெரிஞ்சக்கூடிய ஆற்றல்கள். ஒருத்தருடைய பெருமையும் ஒருத்தர் சிறுமையும் சிவபெருமானுக்கு மட்டும்தான் தெரியும். நம்முடைய அழுக்கு நம்ம எப்படிப்பட்ட கெப்பாசிட்டி உள்ளவங்க சாமிக்கு மட்டும். அது மாதிரி தவத்துல உட்கார்ந்தவங்களுக்கு பிறரது பெருமை சிறுமைகளை அறிந்து அவற்றுக்கேற்ப அரியானாயும் எளியானாயும் இருக்கின்ற முறைமையை எங்கள் சிவபெருமான் அறிவு போல அறிவார் பிறர் யாவர். அப்படி சாமிக்கு மட்டும்தான் அந்த யாருக்கு என்னென்ன தரணும் தெரியும். ஒருவரும் இல்லை. அது போல அதனால் மேற்குறித்த அவன் அன்பர் இவ்வாறு பிறப்பிலே ஆமை தனது 5 உறுப்புகளையும் தனக்கு காவலாய் உள்ள ஓட்டிற்குள் அடக்குதல் போல புலன் ஐந்தனையும் தமக்கு அரணாய் உள்ள அவனது திருவருணில் அடக்கி இம்மை இன்பம் மறுமை இன்பம் இரண்டையும் ஒவ்வொருத்து குற்றமற்று இருக்கின்றனர். யாரு? இந்த நிலையை தொட்டவங்க. இந்த நிலையை தொட்டவங்கன்னா 5 அடக்கல் தெரிஞ்சவங்க. புலன்கள்லாம் கடந்து உள்ள பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இந்த 5 அடக்கம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பெருமை சிறுமைன்றதெல்லாம் நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய பிஹேவியரே எப்படி இருக்குன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க இந்த நிலையில இருக்கிறாங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு உயிரை பார்த்தீங்கன்னா ஆணவத்தில் இருக்குதா, கண்மத்தில் இருக்குதா, மாயில் இருக்குதா, பசுஞானத்தில் இருக்குதா, பதிஞானத்தில் இருக்குதா, இப்படி கூறு போட தெரிஞ்சதுனாலே நீங்க சித்தாந்தம் படிச்சு தெளிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க சித்தாந்தம் படிச்சு என்ன பிரயோஜனம்? ஆளை பார்த்த உடனே சொல்லணும், இது ஆணவத்தில் இருக்குது, அவன் அறியாமல் இருக்குது. தொழில் கருவம். இப்போ ஒரு உத்தியோகம் பார்க்குது, தாசில்தாரா இருக்குதுன்னா அந்த தாசில்தாருக்கு ஒன்று கெத்து இருக்கும். அடப்பாவீங்களே, இது தொழில் மேல இருக்க கர்வம் இருக்குது. இதுக்கு இன்னும் தொழில் கர்வம் போல அந்த வீம்பு இருக்குது இதுக்கு. ரைட்டு, தொழில் கர்வம். மயக்கத்துல ஒரு உயிரை பார்த்தோன்னு மயக்கத்துல இருக்கு, கற்பனையிலே இருக்கும். பிரசன்ட்ல இருக்கவே இருக்காது, கற்பனையில இருக்கும். அப்போ ஆணவத்தை கண்டுபிடிக்கலாம், கண்மத்தை கண்டுபிடிக்கலாம், மாயை கண்டுபிடிக்கலாம். இது 3த்தையும் உதர்ன ஒரு உயிரை நீங்க கண்டுபிடிக்கலாம். அது எப்படி இருக்கும் தெரியுமா? தன்னை அறிந்து இருக்கும். அப்ப அந்த உயிர் என்ன பண்ணா, தனக்கு பசிக்கிற மாதிரி தானே எல்லாருக்கும் பசிக்கும். வாங்க, தனக்கு இன்டர்வல் போறோம்னா எல்லாருக்கும் இன்டர்வல் போவோம், தனக்கு மலம் போறதா எல்லாருக்கும் போவோம். அப்போ உணர்ந்த உயிர் என்ன பண்ணுன்னா எவ்வுயிரும் தம் உயிர் போல பார்க்கும். அப்போ அது பசுஞானம் பெற்ற உயிர். அப்ப அந்த உயிரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். தனக்கென முயல மாட்டாங்க அவங்க பசுஞானம் பெற்றவர்கள். அவங்கள
அவங்கெல்லாம் வந்து தன்னை அறிந்தவர்கள். அவங்க வந்து பசுஞானம் பெற்றவர்கள். அந்த தன்னை அறிந்தவர்களும் இறைவன்ட்ட சரணடைஞ்சிருப்பாங்க இல்லையா? அப்ப பதிஞானம் பெற்றவர்கள். நடத்துறது இறைவன் தான் யார் ஒருத்தர் பணிஞ்சுட்டாங்களோ அவங்க பதிஞானம் பெற்றவர்கள். அப்ப மனிதர்கள் நீங்க இனிமே பார்த்தீங்கன்னா, ஆணவத்தோட இயல்பு கண்டுபிடிக்கணும், கன்மத்தோட இயல்பு கண்டுபிடிக்கணும், மாயையோட இயல்பு கண்டுபிடிக்கணும். இது 3 கடந்த உயிரோட இயல்பு கண்டுபிடிச்சுன்னா, அது பசுஞானம். அதையும் கடந்து அவங்க இறைவனுடைய இறைவனை என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க பதிஞானம் பெற்றவர்கள். அவங்களுடைய அணைந்தோர் தன்மை இப்படித்தான் இருக்கும். அப்ப பெருமை, சிறுமை இறைவன் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நிகர் இல்லையோ, அதே மாரி அடியார்களுக்கும் அந்த தன்மை கிடைக்கும். அதுபோல நம்முடைய 5 அடைக்கு உள்ள இருப்பாங்கன்றது அந்த ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இருமைன்னா இம்மையும் மறுமையும் ஆ அ கெட்டிருந்தார். கெட்டிருந்தார் உரையற்றே அப்படின்னா 2ம் அந்த 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 இருவினை ஒப்புன்னு சொல்லக்கூடாது. அந்த இருவினை ஒப்புன்றது 2 வினையும் அழிச்சிட்டவங்க. ஆமா. நல்வினையும் கிடையாது, தீவினையும் கிடையாது. நல்வினையும் பிறப்புக்கு வித்திடும், தீவினையும் பிறப்புக்கு வித்திடும். பாதகம் செஞ்சவனும் பிறப்புக்கு வந்துருவான். புண்ணியம்லாம் செஞ்ச நிறைய கோயில் கொட்டினாருங்க. அவர் நல்லவருங்க, வல்லவருங்க. அவர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னா, அவரும் பிறப்புக்கு ஆளாயிடுவார். ஆனா நம்ம தர்மம் என்ன முக்தி நெறி என்ன சொல்லுதுன்னா, அதுவும் வேணான்னு சொல்லுது. இந்த புண்ணிய கணக்கும் வேணாம். ஏன்னா அதுவும் நம்மளுக்கு பிறகு திருப்பி மலம், மூத்திரம் திருப்பி கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? அதுவும் வேணாம்னு ஒதுங்கிடுவாங்க. அப்ப நல்லா தெரிஞ்ச ஞானிகள் அந்த தர்ம காரியத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. இம்மையும் மறுமையும் இன்பம் தரக்கூடிய அந்த 2த்தையும் என்ன பண்ருவாங்க? நல்வினையும் விட்டுருவாங்க, தீவினையும் விட்டுருவாங்க. 2 அற்ற தன்மைக்கு போயிடும். அது பகலிரவு அற்ற இடம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் முக்தி நெறி. ஜீவன முக்தர்கள் இவங்களுக்கு பேர். நன்றிங்க. அடுத்து வாங்க. திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காருயா, சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு மனிதன் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அற்புதம். மனிதன் தனது 5 அடக்கி வாழ்ந்தால் அது அவனுக்கும் அவனது தலைமுறைக்கும் பெருமை தரும் அப்படின்றார். கண்டிப்பாங்க ஐயா. குறிப்பா நாவினையாவது அடக்குங்க அப்படின்றார். நாவையாவது அடக்குங்க. ஆமா. யாகாவராயின் நாகாக்கான்னு சொல்லுவார். ஆமாங்க. அற்புதம். அடுத்த பாட்டு போலாம். வாங்க தாமோதர ஐயா வாங்க. ஐயா படிங்க. அடுத்து தாமோதர ஐயா பாடுறாருங்க. அதுக்கு அடுத்த படம் நான் பாடுறேங்க. அடியேன் பாடு. உரையற்றதனங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். குறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்ற உணர்வோர் உடம்பிங் கொழித்தார் கரையற்ற சோதி கலந்த சத்தாமே. திருச்சிற்றம்பலம். அற்புதம். நன்றிங்க சிவபெருமான். சிவ குறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல, குற்றமற்ற பாலில் உள்ள நெய் அப்பாலினுள் வேற்றுமையின்றி கலந்து நிற்றற் போல, ஞானாசிரியன் அறிவுறுத்த சொல்லை அலைவற்ற உள்ளத்தில் வேற்றுமை அற்று கலந்து நிற்குமாறு உணர்ந்து அப்பொருளில் அழுந்தி நிற்பவர். தம் உடம்பு இங்கு வீழ்ந்த பின்னர் அவரது ஆன்மா தன் இயற்கை வியாபகத்தை பெற்று என்றும் வேற்றுமையின்றி கலந்து நிற்கின்ற மெய்ப்பொருளே ஆய்விடும். இப்போ இந்த இரண்டற்ற அந்த கரையற்ற சோதி கலந்ததாமே அப்படி கலந்த சத்தாமே அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பாலின் நெய் போல இது 3 கடந்து எதை கடந்து ஆணவம், கன்மம், மாயை கடந்து தன் இயற்கை வியாபாக குறியட்ட ஆகாயன்னு சொல்லுவாங்க. இந்த விநாயகர் ராகவல் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குறியட்ட ஆகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலை தரிசனப்படுத்தி கருத்தினில் கபாலவாய் காட்டி இருத்தி முத்தி இனிதன கருள் என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையின் முதலை கலந்து வாக்கு மனம் இல்லா மனோலயம் தேக்கி என் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தம் அழுத்தி என் செவில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கழிந்து அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேழம்பு நீரும் விலங்கு நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலை சிந்தனை ஆண்ட வித்தக விநாயகா விரைகடல் சரணே. அப்ப எப்படி இருப்பாங்கன்னா, கலந்த தன்மைக்கு வந்துட்டவங்க அந்த குற்றம் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. பாலோட நிலைமை, அதுக்கப்புறம் தயிரோட நிலைமை, அதுக்கப்புறம் மோரோட நிலைமை, அதுக்கப்புறம் வெண்ணெய், அதுக்கப்புறம் இந்த பதம் அந்த உயிர்களுடைய பதத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம அதெல்லாம் கடந்து இந்த பாலில் நெய் போல இருப்பாங்கன்றது தான் அங்க சொல்லப்படுதுங்க. அடுத்து போலாம். அடியேன் பாடுறேங்க ஐயா. சத்த முதல் 5ம் தன் வழி தான் சாரில் சித்துக்கு சித்தன்றி சேர்விடம் வேறுண்டோ சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தமிது குறித்தாண்டுகொள் அப்பிலே சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும்
அத்தமிது குறித்தாண்டுகொள் அப்பிலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிம்மா சிவபெருமான் சிவசிவா. சடமாகிய சத்தம் முதலிய தன்மாத்திரைகள் முதலாக உள்ள கருவிகள் யாவும் சடமாகிய தத்தம் காரணத்துள்ளே சென்று சேர்ந்து விடுமாயின் அதன் பின் சித்தாகிய ஆன்மாவிற்கு சித்தாகிய சிவத்தை அன்றி சாருமிடம் வேறு உண்டோ? வேற ஒண்ணுமில்லை. அதாவது பட்டினத்தார் வந்து அவங்க அம்மா இறந்துருவாங்க. இறந்துட்ட பிறகு மண்ணில் இட்டது மண்ணுக்கே போயிடுச்சு, ஆன்மா வந்து ஆன்மாவுக்கே போயிடுச்சுன்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அப்போ மண்ணால வந்தது மண்ணுக்கு போயிடுச்சு, சத்தால வந்தது சத்துக்கிட்ட போயிடுச்சு, சித்தால வந்து சித்துக்கிட்டு போயிடுச்சு, இந்த ஜடத்தால வந்து ஜடத்துக்கிட்டே போயிடுச்சு. அப்ப இந்த உடம்பு எது எதுகிட்ட இருந்து எது வந்ததோ அது அதுகிட்டே போயிடும். அதான் சடமாகிய சத்தம் முதலிய தன்மாத்திரைகள் முதலாக உள்ள கருவிகள் யாவும் சடமாகிய தத்தம் காரணத்துள்ளே சென்று சேர்ந்து விடுமாயின் அதன் பின் சித்தாகிய ஆன்மாவிற்கு சித்தாகிய சிவத்தை அன்றி சாருமிடம் வேறுண்டோ? அப்போ உடம்பு இல்லை, அதனால் அந்நிலையில் அப்பயனை தர கருதிய குருவாய் வந்து ஆண்டு கொண்ட திருவருளாகிய வெள்ளத்தின் செயலால் தூய பரவலியில் விளங்கும் சிவமென்னும் ஞாயிறாகிய பேரொளி எடுத்து ஆன்மா என்னும் விண்மீனாகிய சிற்றொளி சென்று சேர்ந்து ஒன்றாகிவிடும். அப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மா எல்லாம் சொல்றாங்கல்ல, வேற ஒண்ணுமே இல்லை, ஏற்கனவே அது உள்ளதுதான். என்னன்னா நம்ம அந்த மயக்கத்துல இருக்கிறதுனால ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி இந்த ஜீவாத்மா பரமாத்மா இந்த டயலாக் எல்லாம் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. அது இல்லை, இது ஒண்ணுமே இல்லை, ரெண்டற்ற தன்மைக்கு போறதுக்கு தான் இந்த அப்ப தடுத்து வச்சுக்கிறதுன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு ஆற்றுல வந்து ஒரு பெரிய கொம்பு நட்டோம்னா ரெண்டா பிரிஞ்சு போகுது இல்லையா, அந்த ரெண்டற்ற தன்மையில அந்த கொம்பு எடுக்கணும். இந்த ஆணவன்றதை எடுத்தோம்னா ஆணவத்துக்கு பின்னாடி இருக்கிற என்னது கண்மம் ஒழிஞ்சிடும், கண்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு மயக்கம் இருக்குது, அந்த மயக்கம் ஒழிஞ்சிடும். அப்ப இது மூணு ஒழிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆன்மா இந்த சித்தாகிய ஆன்மா சிவம் போய் தொட்டுருச்சுன்னா அதை விட வேற எதுவுமே இல்லை. அதான் குருநாதருடைய அருள் கிடைச்சிச்சுன்னா சிவம் என்னும் ஞாயிறாகிய பேரில் எடுத்து ஆன்மா என்று சென்று விண்மீனாகி சிற்றொளி சென்று சேரும் ஒன்றாகிவிடும். அப்போ இது தடையா இருக்கிறது கற்கள் எதுன்னு பார்த்தோம்னா தடையை நீக்கணும்னு நிச்சயம் அந்த ஒன்றாகிவிடும். சத்து முதல் ஐந்தும் தன் வழி அப்போ சத்து போய் சேர்ந்துடும். ஜடத்தை மண்ணில் இட்டது மண்ணுக்கே போடும், சுத்த வெளியில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுது. ஆன்மா என்னும் விண்மீனாகிய சிற்றொளி சென்று சேர்ந்து ஒன்றாகிவிடும். அது எங்க போய் சேரணுமோ அங்க சேர்ந்துடும். அப்ப அந்த தடை எதிரான அந்த ஆணவம் கண்மமாகிதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. சிவரோட பெரும் கருணையினால இது வரைக்கும் நம்ம சிந்திச்சோம். இதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். திருவள்ளுவர் கருணையினால் 6:18 ஆயிடுச்சு. 2 படிச்சுக்கலாம். தாமோதர ஐயா நாங்களும் படிச்சிருக்கோம். நாங்க படிக்கவே இல்லை, நேரத்தே படிக்கவே இல்லை ஐயா. சரிங்க சாமி, படிங்க. தாமோதர ஐயா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அப்பே நிற்கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பென பேர் பெற்று உரு செய்த அவ்வுரு அப்பினிற் கூடியது ஒன்றாகுமாறு போல் செப்பினிற் சீவன் சிவத்துள் அடங்குமே. அப்பினிற் கூடியது ஒன்றாகுமாறு போல் செப்பினிற் சீவன் சிவத்துள் அடங்குமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம். இப்போ கடல் தண்ணியை வந்து சுண்ட செய்யணும். கடல் தண்ணியை ஊத்தினா என்ன ஆகும், உப்பா மாறும். அப்போ அந்த உருப்பொருளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய தவத்துல உட்காந்து சுடணும். எங்க சுடணும், புருவ மத்தியில சுடணும். சுட என்ன ஆகும்னா அந்த நம்ம கலந்து இருக்கிறோம் இல்லையா, அப்படியே அந்த உயிர் வந்து இதை வந்து சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க சகலன் நிஷ்கலன் சொல்லுவாங்க. சகலன்னு சொன்னா உயிர் போய் இந்த 3 கலந்துருச்சு அந்த தண்ணியில, எதுல கடல் தண்ணியில கலந்துருச்சு. கலந்த உடனே எப்படி ஆயிடுச்சு, கலங்கலா இருக்குது. இப்ப நீங்க எப்படி பிரிப்பீங்க, ஆணவத்தை நீக்கணும், கண்மத்தை நீக்கணும், மாயை நீக்கணும். அப்ப என்ன பண்ணணும், இது நீக்கணும்னு என்ன பண்ணணும், சுட வைக்கணும். எப்படி சுட வைப்பீங்க, புருவ மத்தியில பார்க்கணும். அப்போ கடல் நீரில் ஒன்றாய் நிற்கும் ஓர்ப்பு பின் ஞாயிறின் வெப்பத்தால் அந்நீரின் வேறாய் உருவெய்தி உப்பு என பெயர் பெற்ற அப்பொருள் அந்நீரில் சேர்ந்த வழி அவ்வொரு ஒழிந்து வேறு காணப்படாது அந்நீரோடு ஒன்றாக முறைமை போல உயிர் சிவத்தோடு என்றும் ஒன்றாயே இருந்த சூரியதாயினும் என்றும் இருந்திருக்க உரியதாயினும் ஆணவ மலத்தில் தடையால் அனாதியே வேறாய் பசுத்தன்மை எய்திய சீவன் என பெயர் பெற்று மாயை கண்மங்களை உடையதாய் உழன்று அத்தடை நீங்க பெற்ற பின்னர் சிவத்தோடு சேர்ந்து வேறாய் நில்லாது ஒன்றாகிவிடும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கடல் தண்ணியில கலந்துருச்சு, என்ன இருக்குது, உயிர் கலந்துருச்சு. அதான் நிஷ்கலம் சகலம்னு சொல்லுவாங்க. அப்ப சகலமா இருக்கிற அந்த உயிரை கலந்துருச்சு, கலங்கம் உள்ளதாயிடுச்சு. இந்த ஜீவன் கலங்கமுள்ள ஜீவனா மாறிடுச்சு. அப்போ கலங்கமுள்ள ஜீவனை நம்ம தெளிவு செய்யணும். என்ன பண்ணணும், எப்படி உப்பு எடுப்பீங்க,
அப்போ சூரிய ஒளி வெப்பம் பட்ட உடனே எப்படி அந்த தண்ணி காஞ்ச உடனே உப்பு எப்படி வருதோ அதே மாதிரி கண்ணு ரெண்டும் கொண்டு போய் புருவமத்தில நிற்கும் போது அந்த கலங்கிய ஜீவன் அப்படியே ஆணவம் கண்மையிலிருந்து வடிகட்டி 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 கரெக்டா உருப்பொருள்ல வந்து நிற்கும். அந்த உருப்பொருள் நின்ன உடனே சிவத்தோடு சேர்ந்து வேறாய் நில்லாது ஒன்றாய் நிற்கும். அப்போ ஒத்த செய்யணும். எப்படி ஒத்த செய்யணும்? சுடணும். எப்படி சுடணும்? அந்த தண்ணியை சுட வச்சீங்கன்னா அப்போ கொதிக்க வைக்கணும். அந்த மனம் கலந்து போயிருக்கு இல்லையா? இது சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க சொன்னேன் இல்லையா? சகலமா இருக்கிற உயிர் வந்து நிஷ்கலமா மாறும். அப்ப நிஷ்கலம் வந்துட்டா அதுக்கு சாமிக்கு நிஷ்கலன்னே பேர். நிஷ்கலன்னே பேரு. களங்கம் இல்லாதவன் களங்கம் உள்ளவன். இப்ப நம்ம எல்லாம் களங்கம் உள்ளவர்கள். ஏன்னா நம்ம ஆணவத்தோட இருக்கோம் இல்லையா? ஆணவத்தோட இருக்கிற எல்லா உயிர்களும் களங்கம் உள்ளது. கடல் தண்ணி மாதிரி. அப்போ கடல் தண்ணியில களங்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்மள இருக்கிற அந்த உப்பு தண்ணிய சுண்ட செய்யணும். அப்ப சுண்ட செய்யணும்னா தவத்துல உட்காரணும். தவத்துல உட்கார்ந்தோம்னா சூடு பட்டு 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 என்ன ஆகும்னா அது உப்பு நிலைக்கு வந்துடும். உப்பு நிலைக்கு வந்த பிறகு நாம சகலத்திலிருந்து நிஷ்கலத்துக்கு போலாம். அப்ப நிஷ்கலத்துக்கு போன பிறகு சாமியோட ஒன்றி இருக்கலாம். இதுதானே செய்தி. அடுத்த பாட்டுக்கு போலாம். நீர் கூர்மை அப்பிநீர் கூர்மை ஆதித்தன் வெம்மையால். அப்பிநீர் கூர்மை கடல் தண்ணிங்களையா? ஆமா, கடல் நீர். ஆமா, அப்புன்னா தண்ணிங்கய்யா. ஆமா, தண்ணி. அப்பிநீர் கூர்மை இந்த ஆதித்தன். உயிர் வந்து இந்த 3 கலங்கமுள்ள இடத்துல போயிடுச்சு. கலந்து போயிடுச்சு. இப்ப தூங்கி எழுந்த உடனே நம்ம கலந்துடுறோம். ஏல கலந்துடுறோம்? ஆணவம்னு ஒண்ணு வந்துருது. என் வீடு, என் பொண்டாட்டி, என்னது, உடைமை, இந்த பொசசிவ்னஸ் வந்துருது. அப்புறம் ஆணவம்னு ஒண்ணு வந்தா தொழில்னு ஒண்ணு வந்துருது. அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும், இதை வாரிக்கணும், அதை பாரிக்கணும், அங்க போய் அதை போட்டணும், இது தொழில் வந்துருது. அப்போ ஆணவம் வந்த பிறகு தொழில் வந்துருது. தொழில் வந்த பிறகு கண்மம் வந்த பிறகு மயக்கமும் வந்துருது. என்ன மயக்கம்? இப்படி இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, கடந்த காலத்துல இவனை பழி வாங்கி தீரணும், இவனை விடவே கூடாது. இப்போ 3 குற்றமும் வந்துருது. ஆணவம், கண்மம், மாயை, இப்படின்ற 3 விஷயமும் வந்துருது. எப்படின்னா நல்லா இருந்த உயிர் தூங்கும் போது நல்லா தான் இருந்தது. தூங்கி எழுந்தோன்னு என்ன பண்ணிடுச்சு? திருப்பியும் வந்துருச்சு. பழைய குருடி கதவு திரடி. அப்போ ஒரு கொலகாரன் கூட தூங்கும் போது நல்ல நிலைமையில தான் இருக்கிறான். அவன் எழுந்த உடனே திருப்பியும் புத்தி குணங்கள்ல போய் அவன் திருப்பியும் அந்த சாக்கடையில கலந்துடுறான். அப்ப அது கலந்ததுக்கு பேரு சகலம்னு பேரு. அப்படி கலந்த உயிர் வந்து சுட வச்சு அவனை பக்குவப்படுத்தி குருநாதர் கிடைச்சு துருவமதியில பார்த்து ஞான சூரியனா இருக்கிற அந்த சூரியனை பார்த்து அந்த கடல் தண்ணி வத்துச்சுன்னா நிச்சயம் அந்த உப்புன்ற ஒரு உருப்பொருளை நம்ம தொட்டு சிவனோடு ஐக்கியமாகலாம். அடுத்து அடியே படிக்கும். படிங்க. அடங்கு பேரண்டத்து அணு அண்டம் சென்றங்கு இடம் கொண்ட தில்லை இது ஒன்றி வேறுண்டோ கடம் தோறும் நின்ற உயிர் கரை காணில் திடம் பெற நின்றான் திருவடிதானே. நன்றி நன்றி நன்றி. அடங்கு பேரண்டத்து தனு அண்டம் சென்ற சிவபெருமான சிவசிவா. எல்லா பொருள்களும் அடங்கி நிற்கும் இடமாகிய அண்டம் என்னும் பேர் உண்மையுள் அணு என்னும் சிறியதோர் உருண்டை அடங்கி நிற்பதல்லாது அதற்கு புறம்பாய் வேறொரு இடத்தில் நிற்றல் இல்லை. அதுபோல பல வகை உடம்புகளை எடுத்து அவற்றின் அளவாய் நிற்கின்ற சிற்றுயிர்களுக்கு பிறவி கடலின்று நீங்கி அலமராது நிலைத்து நிற்கும் கரையை அடைவதாயின் அக்கரை என்றும் அலமரல் இல்லாது ஒரு பெற்றிலே நிற்பவனாகிய சிவபெருமான திருவடியே இதுவன்றி வேறு கரை உண்டோ? அதான் மாயா சமுத்திலிருந்து நம்ம எப்படி அந்த கரைக்கு போறது, முக்தி பேரு பெறுறதுன்னா அந்த இந்த கரையில இருந்து அந்த கரையில இப்ப நம்ம எல்லாம் மாயா சமுத்திரத்துல இருக்கிறோம். ஆமா, எல்லா பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேர. ஆமா, அப்போ அந்த கரையை எப்படி கடக்கிறது? அந்த கரையை எப்படி கடக்கிறது? அப்போ அந்த அண்டத்தை நம்ம எப்படி அந்த உண்மையை எப்படி நம்ம கடக்கிறதுனா அந்த மாயா சமுத்திரத்துல கடக்கணும்னா நம்ம எதுல மாட்டிட்டு இருக்குன்னா இந்த ஆணவ கண்மன்ற மாயில மயக்கத்துல இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும். அதுக்கு ஓடக்காரனா சாமி தான் வரணும். அதுதான் முருகப்பெருமானை சொல்லுவாங்க. அவன் தான் முக்திக்கு வந்து ஓடக்காரனா இருந்து இந்த உயிர்களை நீங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு 2 சூலம் இருக்கும். ஒண்ணு மேல இருக்கும், இன்னொன்னு கீழே வச்சிருப்பாரு. அது ஏன் வச்சிருக்கிறாருன்னா இகபர சௌபாக்கியம் சொல்லுவாங்க. மேல் உலகத்துக்கு நான் தான் அதிபதி, கீழ் உலகத்துக்கு நான் அதிபதி, உயிர்களுக்கு முக்தி பேரும் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னா அந்த சூலம் கீழே இருக்க கீழே இருக்கிற சூலம் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை கொண்டு போய் கரை சேர்க்கறதுக்கு முருகப்பெருமானோட ஓடக்காரனா வந்து நம்மளை வந்து கொண்டு போய் என்ன பண்றாரு, இந்த மூலாதாரம் சுவாதிஸ்தானம் இந்த எல்லைகள்லாம் கடந்து கரெக்டா 6 ஆதாரங்கள்ல கடந்து சகஸ்ரார தலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த ஓடக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஓடக்காரனுடைய துணையோடு தான் நம்ம என்ன பண்ண போறோம், முக்தியை அடைய போறோம். இதுல என்ன சொல்லுதுன்னா எல்லாம் இந்த சிவபெருமான திருவடின்னு சொல்றாங்க. கடைசியில் அந்த அடின்னு முடியுது இல்லையா, அந்த திருவடின்றது பூர்வ மத்தியம் தான். அந்த திருவடி உயிர்களை அந்த இடத்துல போய் நம்ம லயிச்சு நிற்கும் போது நிச்சயம் அந்த பேரை நம்ம அடையலான்றது தான் அங்க ரகசியம். இன்னும் நம்ம விளக்கிட்டே போலாம். அண்டப்பகுதி நிறைய எல்லாம் கீழே மாணிக்கவாசரை பத்தி எல்லாம் இப்ப சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனா நமக்கு ஆமா
நிச்சயம் திருவடின்றது திருவடி வணங்கிற சாமி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா குரு மத்தியம் தான். அதுல நீங்க பேர் பெறலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆடாம அசையாம அந்த எல்லா உயிர்களுக்கும் ஆடாம அசையாம அந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போறதுக்கு பெரிய மார்க்கத்தை வச்சிருக்காரு சாமி. ஆமா, இந்த கரையை கடந்து அந்த மாயா சமுத்திரத்துல நீந்தி போய் அங்க போய் நிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. குருநாதருடைய அருள் வேணும். குருவருளும் திருவருளும் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த மாயை கடக்க முடியும். ஆமா, அதாவது தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தான். ஆமா, அம்மா அம்மா சிவாய நம. படிங்கம்மா. திருவடியே சிவமாவது தேரில், திருவடியே சிவலோக சிந்திக்கல், திருவடியே செல்கதியாது செப்பில், திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே, திருவடியே செல்கதியது செப்பில், திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே. திருச்சிற்றம்பலம். அடுத்ததான் தெளிவு குரு வருது ஐயா. அடுத்தது அவருக்கு சொல்லுவார். சிவபெருமான். ஓ, அந்த பாட்டு இதுல இருக்குங்களா? அடுத்தது சிவபெருமான் தெரியாது சாமி. 24வது பாட்டு. நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா, நல்லது. இப்ப இந்த திருவடி 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 அப்ப திருவடியே சிவமாவது தேரில். அப்போ சாமி இப்ப உங்களுக்கு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 120 மேல நானும் கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். 4:10க்கு வந்துருங்க, இந்த கண்ணு ரெண்டு சேருங்க, இந்த கண்ணு ரெண்டு திருவடி வந்துருங்க. அங்கதான் சிவமாவது தேரில். அதையே நினைச்சு சிவமா நினைச்சீங்கன்னா அங்க சிவலோகம் சிந்திக்கும். அப்போ சிவலோகம் சித்திச்சுன்னா அப்புறம் அதுதான் கதி. நான் அடிக்கடி சொல்றேன், நீ என்ன கதி அடைவியோ அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு சாபத்துல சொல்லுவாங்கல்ல, அந்த கதி நமக்கு வேணாம். நிர்கதி நமக்கு தேவையில்லை, நல்ல கதி வேணும். ஒரு மனுஷன் நல்ல கதி அடையணும்னா இதுதான் திருவடி. அப்போ நல்ல குருநாதர்கிட்ட போய் கேட்டு, அப்பா எனக்கு சிவபெருமான திருவடி எங்க இருக்கு? அதான் நான் அடிக்கடி சிவாச்சாரியர்ல, சிவாச்சாரியர்னா யார் தெரியுமா? அன்பால அந்த இடத்தை காமிச்சு கொடுக்கறது தான் சிவாச்சாரியார். ஆமா, அவங்க தான் உண்மையான சிவாச்சாரியார். பொருள் பற்றி இருக்க மாட்டாங்க, வியாபார நோக்கம் இருக்காது. அவங்க கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்கும். இந்த உயிர் பக்குவப்பட்டுக்குதா, இதுக்கு சொல்லாம வேணாவா, பாத்திரம் இருந்து பிச்சை இடலாம வேணாவா, இதுக்கு புருவ மதத்தை காமிச்சு கொடுக்கலாமா வேணாவா, இது புருவ மதத்தில் தவம் பண்றதுக்கு தகுதி இருக்குதா இல்லையா, இது உள்ள வருமா வராதா, அவங்க பார்ப்பாங்க. பார்த்து இது தகுதுமா தகாதா, இது உள்ள சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, அது திருவடியே சிவமாக்கு தெரியும். அப்போ குருநாதர் அது இதெல்லாம் கேட்டு கற்றல். முதல்ல நூல்களை படிக்கணும். அதாவது உண்மை நூல்களை தேர்ந்தெடுத்து அவற்றில் சொல்லப்பட்ட பொருட்களை சிந்தித்து அறுதிட்டு சொல்லும் எடுத்து. அப்போ முதல்ல கத்துக்கணும். என்ன கத்துக்கிறீங்க? முதல்ல காதால கேட்கறீங்க. என்ன கேட்கறீங்க? திருவடின்றது பூர்வ மத்தியம். கேட்ட உடனே என்ன பண்றீங்க? சிந்திக்கணும். அறுதிட்டு சொல்லும் எடுத்து மெய்ப்பொருளை தம் உள்ளத்தில் ஒருதலையாக உணர்ந்து. இப்ப என்ன போறீங்க? சிந்திக்க போறீங்க. எப்படி சிந்திக்க போறீங்க? மெய்ப்பொருளை தம் உள்ளத்தில் ஒருதலையாக உணர்ந்து பற்ற வேண்டுவோருக்கு. அப்பாடி முதல்ல கேட்டுட்டீங்க, திருவடி எதுன்னு கேட்டீங்க. 2வது சிந்திச்சிட்டீங்க. சிந்திச்ச உடனே உங்க புத்தி திருப்பி எங்க போனோம்? ஓஹோ, திருவடி அதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம சிந்திக்க போறோம். சிந்திச்சு வேண்டுவார் அந்த சிவபெருமான திருவடி ஒன்றே பரம்பொருள். இதுக்கப்புறம் என் கண்ணை நான் வெளியே விட மாட்டேன், என் மனசை வெளியே நான் போக விட மாட்டேன், என் உயிரை நான் வீணடிக்க மாட்டேன், என் சக்தியை நான் விரயமாக்க மாட்டேன், திருவடி மட்டும்தான் என்னுடைய கோல் அப்படி சொல்லிட்டு யார் டார்கெட்டா வச்சு ஆடாம அசையாம பாக்குறாங்களோ அவங்களுக்கு திருவடிதே தத்தம் உள்ளம் தெளிந்தவர்க்கே அப்படின்னா அங்க சிவபெருமானது காட்சி நிச்சயம் உண்டு. அங்கதான் வீட்டு உலகமும் துறக்க அதாவது என்ன சொல்றாங்க, ஒருதலையாக உணர்ந்து பற்ற வேண்டுவோருக்கு சிவபெருமானது திருவடி ஒன்றே பரம்பொருளும் வீட்டு உலகமும் துறக்க உலகங்களும் ஆகும். துறக்க உலகம்னா இந்த உலகத்துல 14 லோகம் கடந்து சாமியோட திருவடி மட்டும்தான் உண்மை. ஆதலின் அதனை தவிர உயிர்களுக்கு பற்றுக்கோடு வேறு இல்லை. அப்போ பற்றற்றானே பற்றுன்றா என்ன அர்த்தம்? இதுதான் பூர்வ மத்தியம் தான், நெட்டை தான், நெட்டை குடல் தான். மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த வகையில பெரும் பெருமை எனக்கு, அடியனுக்கு பெருமை என்னன்னா, இங்க சிகாரத்துக்கு வர்றவங்க எல்லாருக்குமே அந்த பெரும் பாக்கியம் உண்டு. ஆமா, நிச்சயம் அந்த பாக்கியம் உண்டு. வாங்க, திருவடி நிச்சயம் தொடரலாம். இங்க வந்த அனுபூதி உண்டு. ஆமா, வெறும் பஜனை பாடிட்டு வெறும் கூத்து பார்த்துட்டு அந்த பின்னாடி டஸ்ட் ஒட்டி இருக்கும், அது தட்டி விட்டுட்டு கூத்து பார்த்துட்டு போயிடுவாங்களாமா. அந்த மாதிரி தட்டி விட்டு போற பொருள் கிடையாது சிகாரம். இது உள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க பக்குவப்பட்டு தான் போகணும். இது உள்ள வந்ததுன்னா கொல்லன் கையில கிடைச்ச தங்க மாதிரி நீங்க, உங்களை விட மாட்டாங்க. இது உள்ள வந்துட்டீங்கன்னாலே கொல்லன் கையில கிடைச்ச தங்க மாதிரி அடிச்சு அடிச்சு சுட்டு 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 உங்களை அழகா ஷைன் பண்ணி ஒரு அப்படியே ஜொலிர விடுவாங்க. அப்படிதான் இந்த சிகாரம் நம்மள செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த பாட்டு பாடலாமா? முடிச்சுக்கலாம் ஐயா. குருவின் திருமேனி காண. ஐயா ஆமா, வாங்கம்மா மகேஸ்வரிம்மா.
இந்த பாட்டோட முடிச்சுக்கலாம் ஐயா. முடிச்சு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அற்புதம், நன்றி. அற்புதம். ஆமா, இந்த பெத்த நிலைன்னு சொல்லுவாங்க. பெத்த நிலைன்னா சாதாரண இருக்கிற மனிதர்களுக்கு வந்து சாதாரண நிலை. அந்த பருவத்துக்கு வந்த உயிருக்கு வந்து ஜீவன் குருவாய் வந்து தனது திருவடி ஞானத்தை வழங்குவான் எனவும், அந்த திருவடி ஞானம் திருவடி ஞானத்தை வழங்கின பின்னுக்கு பயிற்சி பண்ணணும். திருவடி எதுவும் தெரிஞ்சு போச்சு, திருவடி எதுவும் தெரிஞ்சு லேட் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இதுக்கப்புறமா நீங்க காலம் காலத்துன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. புரியுதுங்களா? அப்போ பெத்த நிலையில இருக்கிற உயிருக்கு குருவா வந்து சாமியே குருவா வர சிவன் குருவாய் வந்து தனது திருவடி ஞானத்தை வழங்குவான். அத்திருவடி ஞானத்தை பெற்ற பின் நிகழ்வன இவை எனவும் முறைப்பட கூறி முடித்த பின் அப்பேறு அனைத்தையும் வழங்கிய குருமூர்த்தியை மறத்தல் பெரிதும் உய்தி இல்லதோர் குற்றமாம். அப்படி அந்த திருவடி காமிச்சாரு பாத்தீங்களா, அவரு வழி காமிச்சாருங்களா, அவரை மறக்கிறது ஒரு குற்றம்ன்றாங்க. புரியுதுங்களா? அப்ப குருமூர்த்தியை மறத்தல் பெரிதும் உய்தி இல்லதோர் குற்றமா ஆதலின் அக்குற்றத்திற்கு ஆளாகாது என்றும் குருமூர்த்தியை மறவாது சிவமெனவே கண்டு வழிபடல் வேண்டும். யார் நமக்கு அந்த உன்னதமான திருவடி, அந்த உன்னதமான திருவடியை எங்க முதல் காதல கேட்டீங்களோ அங்கேயே அவங்கதான் சிவம். அவங்க அசரீரியா சொல்றாங்க, நமக்கு போதும் வந்தோம், வந்து காட்சி கொடுத்தோம். அப்படியே சாமி வந்து நிப்பாரு? இல்ல, மானுட சட்டை தாங்கி குருமூர்த்தியா யார் மூலியமா அசரீரில வரும். சிவம் எனவே கண்டு வழிபடல் வேண்டும். யார அப்படி நம்மளுக்கு தெளிவு கொடுத்தவங்களை எப்படி பார்க்கணுமா, குற்றத்திற்கு ஆளாகாது என்றும் குருமூர்த்தியை மறவாது சிவம் எனவே கண்டு வழிபடல் வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். ஞான குருவினது திருவுருவை சிவனது அருள் திருமேனியாக காணுதல். அப்படி நம்மளுக்கு வழிகாட்டினவங்களை எப்படி பார்க்கணும்னா சாமியோட அருள் திருமேனியாவே பார்க்கணுமா, அவரது திருப்பெயரை சிவனது திருப்பெயராகவே சொல்லணும். அவங்க நமக்கு சொன்னாங்க இல்லையா, நம்ம அறியாம நீக்கினாங்க இல்லையா, நமக்கு நம்மளுடைய இது வரைக்கும் நம்ம அறியாம நீக்கினவங்களுக்கு நம்ம என்ன பிரதிபலன்? அவங்க ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு நல்ல குருநாதர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். நான் அடிக்கடி சொல்றது இதுதான், வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த உயிர் தேருமா, அது தேறி வராதா அப்படின்னு தான் பார்ப்பாங்களே கண்டி, வேற எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்ப சிவமெனமே கண்டு வழிபடல் வேண்டும். யார? அந்த தெளிவு, அந்த குருவின்னு சொன்னது. அப்ப குரு சாமி தான் வருவார், வேற யாரும் வரமாட்டாங்க. அப்ப ஞான குருவினது திருவுருவை சிவனது அருள் திருமேனியாக காணுதல் வேண்டும். ஐந்தெழுத்தோடு ஒப்பதாக கொண்டு எப்பொழுதும் சொல்லுதல் வேண்டும். யாரு? அவங்க பேரு. அவர் இடும் கட்டளை மொழிகளை சிவனது அருள் ஆணையாக போற்றி கேட்டல் வேண்டும். அவரது திருவுருவை உள்ளத்தில் ஒழுகுதல், இவைகளே உண்மை ஞானத்தை தருவனமாகும். அப்போ அந்த அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு உண்மை தெரிஞ்சவங்களை தான் நமக்கு திருவடியை காமிக்க முடியும். அப்போ இதெல்லாம் தெரியாதவங்க எப்படின்னா, கணக்கு தெரியாதவங்க கணக்கு எடுத்த மாதிரியும், அப்புறம் அது எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், பாடினவன் பாட்டை கெடுத்தான்ற மாதிரி. அப்ப சித்தாந்த வகுப்பு அந்த எல்லைக்கே போகாதவங்க வெறும் பிஹெச்டி மட்டும் படிப்பு வச்சுக்கிட்டு மட்டும் என்ன பண்ண முடியும்? இதுதான் அடியனுடைய ஆதங்கம். வருஷம் எடுக்கிறாங்க. அப்ப இத்தனை வருஷம் இப்ப எத்தனை ரத்தனங்கள் பட்டங்கள், நிறைய பட்டங்கள் வாங்கி வச்சு சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கிறீங்க. என்னைக்கு நீங்க களத்துல இறங்குனீங்க? என்னைக்கு அந்த அந்த அறிஞ்சவங்களோட சேர்ந்தீங்க? என்னைக்கு அந்த அவங்களுடைய திருவடி பேர் பெற்றவர்களுடைய இணக்கத்தை நீங்க வச்சுக்கிறீங்க? அதுதான் அடியனுடைய கேள்வி. இதுதான் ஆதங்கமா எனக்கு சிகாரத்துல அடிக்கடி நான் கேட்கிற கேள்விதான். நீங்க போங்க, எங்க வேணாலும் போங்க. அவர் பெற்றிருக்கிறாரா? அவர் தெளிஞ்சிருக்கிறாரா? அவர் வழிகாட்டுவாரா? அவர் ஒன்றி இருக்கிறாரா? அதை பாருங்க, அதை பாருங்க. அது சாமி அந்த திருவருள் கருணையினால அதை கேட்டு அவர் சிவமா பாவிச்சு அப்படி போன்னு அந்த படிப்படியா மேல போய் அந்த பெரிய நிலையை நம்ம அடையலாம். இங்க வந்து மானுட சட்டை தாங்கி வர சாமி தான் வருவாரு. சின்ன குழந்தையாவும் வரலாம், வயசான கிழவராகவும் வரலாம், எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். ஆனா எங்க வந்தாலும் நமக்கு அறிவுறுத்தி இதுதான் நிலையை நமக்கு சுட்டி காமிட்டு போவாரு. அப்படிப்பட்ட ஆளை நம்ம விடக்கூடாது. நன்றி அறிதல்னு சொல்றாங்க. உய்தி இல்லதோர் குற்றமாம். எப்படி? அவங்களை மறக்க கூடாது. குருமூர்த்தியை மறத்தல் பெரிதும் உய்தி இல்லதோர் குற்றமாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் படிநிலையில நமக்கு வந்து வாழ்க்கையை சொல்லி கொடுத்தவங்க எல்லாருமே குருநாதர் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, நமக்கு வாழ்க்கையில எந்த இடத்துலலாம் திருப்பம் ஏற்பட்டதோ அவங்க எல்லாம் நமக்கு குருநாதர் தான். அவங்க எல்லாம் சிவபெருமான் தான். ஆமா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முதல் குருவே தாய் தான். அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல நம்மள சரி பண்ணி நம்மள செதுக்கி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே குருநாதர் தான். அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே சிவபெருமானுடைய அம்சம் தான். தனிப்பட்ட முறையில யாரையும் நம்ம தனிப்பட்ட முறையில
அப்போ அவங்கள தான் நம்ம கொண்டாடணும். நமக்கு யார் வழி காமிச்சாங்களோ, நமக்கு திருவடி காமிச்சு கொடுத்தாங்களோ, அவங்கள நம்ம வந்து குருவா பாவிச்சுக்கணும். அந்த வகையில அடியனுக்கு மிகப்பெரிய பேர் கொடுத்த ஞான பிச்சை வழங்கிய வள்ளல் ஞானப்பிரகாசர் அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நமக்கு சில இடத்துல சிறப்பான விஷயங்கள் சிவானந்த பரமஹம்சர் கிடைச்சாரு. அவர் போட்ட பிச்சையினால தான் அடியன் இப்போ அந்த உண்மையை நம்ம பேச முடியுது. இல்லைன்னா நம்ம பேச முடியாது. இந்த தைரியம் சாமி கொடுத்த பிச்சை, குருநாதர் போட்ட பிச்சை, திருவள்ளுவர் கருணையினால ஒன்றி தவம் பண்ணதுனால நிச்சயம் எல்லாருக்கும் இந்த பேர் கிடைக்கணும். ஆமா, நிச்சயம் அந்த இடத்த தொடணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். திருவள்ளுவர் கருணையினால யாராவது இந்த பொன்னூசல் பாடி டக்குன்னு முடிச்சுக்கலாம். காந்திமதி அம்மா வாங்க, பொன்னூசல் படிங்க. அடுத்து சொக்கம்மாள் வாங்க, அடைக்க திருக்கரவாடை. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? எத்தனாவது பாட்டுங்க ஐயா படிக்கணும்? பொன்னூசல் முதல் பாட்டு. சிறார் பவளங்கால் முத்தங்கயிராக ஏறாரும் பொன் பலகை ஏறி நீதமர்ந்து நாராயணன் அறியா நாள் மலர்த்தால் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேற்கண் மடவீர் பொன்னூசலாடாமோ ஆறாமுதின் அருள் தாளினை பாடி போரார் வேற்கண் மடவீர் பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கண்டிப்பா. ஆறா அமுதுன்றது அந்த அருள் தாள்ன்றது புருவ மத்தியம் தான். ஆறா அமுது அங்கதான் இருக்குது. அந்த பொன்னூசல்ன்றது நம்முடைய மூச்சு, உள்ளேயும் கீழே மேலையும் கீழே மூச்சு போய் வருது இல்லையா, அதான் பொன்னூசல். அதனால தான் நம்ம சீரார் பவளங்கள் பாடுறதுக்கான அர்த்தம் இதுதாங்க. மேலையும் கீழையும் போய் வர மூச்சை அந்த புருவ மத்தியில பார்க்கும்போது ஒடுங்கி நிற்கும். அந்த இடத்துல நம்ம ஆறா அமுது தரிசனம் பண்ணலாம். அற்புதம். அடுத்துமா சிவா. அடுத்தது சொக்கம்மாள் வாங்கம்மா, திருக்கதவம் அடைக்க. நித்திலாமா இருக்கீங்களா? அவங்க வாங்க, வாழ்த்து படிங்க. நித்திலா வந்து வேடிக்கை பாக்குறாங்க ஐயா. சிவா சிவா. சரிதா கூப்பிடுங்களேன். சரஸ்வதி அம்மா வாங்க. சரிங்க. சரஸ்வதி அம்மா கூட இல்லைங்க ஐயா. சரிதா கூப்பிடுங்க ஐயா. படிங்க படிங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான். ஒரு நிமிஷம் கண்ணாடி இல்லை, கண்ணாடி தெரியல எழுத்து. திருச்சிட்டம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையை புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையை. திருச்சிற்றம்பலம். முனுசாமி ஐயா வாங்க. இந்த பாட்டு அந்த திருவடி தான் சொல்லுது. நல்லதுங்க. அடுத்து முனுசாமி ஐயா வாங்க, கணபதி ஐயா வாங்க. நல்ல வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்ல தூரும் கழுமல வள நகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. நன்றி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க
அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். தாமதனையா வான்மிகில் படிக்கும். சிவாயிடம் திருச்சிட்டம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க. மனப்பாடமா வரமாட்டாங்க, திடீர்னு போட்டு விட்டுறீங்க. நம்ம நான் பாடுவாங்கய்யா. பாடுங்க பாடுங்க. பாடுங்க. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீரத்தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமோ துயர் தீர்க்கவே வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அற்புதம் அற்புதம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் அகப்பூசையில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். இன்றிரவு 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே சொற்பொழிவாற்ற வருகிறார்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அமுதா பழனியப்பன் அம்மா அவர்கள். அவருடைய நிகழ்ச்சியும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவுறும்படி கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.